அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏசியாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளை மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி போடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இந்த 2ஆம் மாதத்திலும் கர்த்தர் நம்மை சுகத்தோடு பலத்தோடு கொண்டு வந்து இப்படிப்பட்ட நாட்களில் அவரை ஆராதிக்க துதிக்க கிருபை தந்திருக்கிறபடியால் நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுகிறதான இந்த சத்தியங்களை கேட்க பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்யட்டும். ஏசியா 25ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் பரலோக ராஜ்யத்தின் வருகையிலே ஒரு சபைக்கு நடக்கப் போகிற சம்பாஷணைகளை வார்த்தைகளை நாம் அங்கே படிக்க கேட்கிறோம். இதிலிருந்து ஒரு வார்த்தையை மாத்திரம் நாம் எடுத்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் கண்ணீரை துடைப்பார். இதை சொன்னது மனுஷன் அல்ல, கர்த்தரே இதை சொன்னார் என்று படிக்கிறோம். இந்த 25ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை படிக்கும்போது அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகலிருந்து கண்ணீரை துடைத்து, எல்லா முகங்களிலிருந்ததான கண்ணீர். இந்த நாட்களிலே நாம் திரும்பி பார்க்கும்போது தேசத்தில் எங்கு பார்த்தாலும் கண்ணீரின் சத்தங்கள், எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், பாவகரமான செயல்கள், கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், இப்படி ஜனங்கள் எங்கு பார்த்தாலும் கண்ணீரால் நிரம்பி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறதான ஒரு கடைசி கால நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். இந்த தூது கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார் என்ற தலைப்பில் தியானிக்க நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கி எத்தனையோ காரியத்தில் நாம் கண்ணீரோடு புறப்பட்டு வந்திருக்கலாம். இத்தனை காலங்களாக ஜெபித்து பலன் இல்லாமல் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், என் கண்ணீருக்கு என்றைக்கு பதில் வரும் என்றதான ஒரு மனக்கேள்வி நமக்குள்ளே வந்திருக்கலாம். அப்படிப்பட்டதான தேவனுடைய சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தர் அவருடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். நம்முடைய முகங்களில் இருக்கிற கண்ணீருக்கு பதில் இல்லை. இப்போ நீங்கள் பிரச்சனைகள் வரும்போது கண்ணீர் வடிக்கும் உலகம் என்ன சொல்லுது? ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறா, அதான் அவளுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குது, கடவுளை அடிச்சிருக்கிறாரு உலகம் சொல்லுது. சொந்த பந்தங்கள் என்ன சொல்கிறாங்க? இது சும்மா அழுதுகிட்டே இருக்குது, அழுமூஞ்சி. உலகம் நமக்கு ஒரு பேரை வைக்கிறான். நம்முடைய கண்ணீருக்கு மதிப்பில்லாத இடத்துல நம்ம சத்துரு வைத்திருக்கிறான். ஆனால் நம்முடைய கண்ணீர்களுக்கு மதிப்பு கொடுத்து நம்முடைய கண்ணீர்களுக்கு பலன் அளிக்கிற பதில் அளிக்கிற ஒரு தேவன் இந்த பூமியில் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய தேவனை தவிர இந்த பூமியில் எந்த தேவன் இருக்க முடியாது. நம்முடைய தேவன் தம்முடைய ஜனத்தின் முகங்கள் இருக்கிற கண்ணீரை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் மறைமுகமாக ஜெபிச்சிருக்கலாம், நீங்கள் ரகசியமாக ஜெபிச்சிருக்கலாம், நீங்கள் முழங்கால் பண்ணிட்டு உபாசத்தில் கண்ணீர் விட்டு போராடி ஜெபிச்சிருக்கலாம். இந்த ஜபத்துக்கு எல்லாவற்றுக்கும் பதில் இல்லாமல் இல்லை. கர்த்தர் தம்முடைய ஜனத்தினுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கான காலங்களை நேரங்களை வைத்திருக்கிறார். அதின் காலத்தில் அதை செய்யும்படி அவர் இறங்கும் போது அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி நம்முடைய கண்ணீருக்கு மதிப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் தவிக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் கண்ணீரை அவர் துடைக்கிறவர். இப்போ நீங்கள் கண்ணீர் வடித்தா கணவன் கூட மனைவியுடைய கண்ணீரை துடைக்கிறது இல்லை, மனைவி கூட கணவனுடைய கண்ணீரை துடைக்கிறது இல்லை. இது உன் பிரச்சனை, நீ பார்த்துக்க. ஒரு சகோதரர் சொல்கிறாரு, கல்யாணம் கட்டுறதுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? என்ன நீ கண்ட்ரோல் பண்ணாத, உன்னை நான் கண்ட்ரோல் பண்ணல. கல்யாணம் கட்டிடுவோம், நீ நானும் வாழ்வோம், ஒரே வீட்டில் இருப்போம். உன் பிரச்சனைகள் என்கிட்ட வரக்கூடாது, ஏன் பிரச்சனைகள் உங்ககிட்ட வரக்கூடாது. உலகத்தில் இருக்கிறதான கணவன் மனைவி என்ற துணையில் கர்த்தர் சேர்க்கிற இருவருக்கு கூட இனி கண்ணீரை துடைக்கிற, பாரத்தை சுமக்கிற, வேதனைகளை ஏற்றுக்கொள்கிற, ஆறுதல் படுத்துகிற எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கி நமக்காய் ரத்தம் சிந்தின தேவன் சொல்லுகிறார், நம்முடைய ஜனத்தினுடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைக்கிறவர். 25:8 சொல்லப்பட்டுகிறது, எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை அவர் துடைத்து. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை நாட்கள் இந்த வருஷம் தொடங்கி நம்ம கண்ணீர்லேயே என் வாழ்க்கை மூழ்கி இருந்தது. எத்தனை இரவுகள் நாம் தூங்காமல் கண்ணீர் வடித்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், வேலைகளில், குடும்பங்களில், சூழ்நிலைகளில், நண்பர்களால், உறவினர்களால். ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி நைட்டு நடு ராத்திரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது. அவங்க அழுகிற எனக்கு ரொம்ப துக்கம் உண்டாயிருச்சு. இப்படி கூட ஒரு வாழ்க்கையில் சம்பவங்கள் நடக்குமா அப்படின்னு அவங்க வாழ்க்கையில் ஏங்கி 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 அழுறாங்க. இந்த இழப்பு எனக்கு தேவைதானா? இன்றைக்கி அநேக காரியங்கள் நாம் கூட ஏங்கி தவித்து கண்ணீரோடு வந்திருக்கிற நமக்கு சொல்லுகிறார், அவர் கண்ணீரை துடைக்கின்ற தேவன். இந்த உலகத்தின் பார்வையில் நம்முடைய கண்ணீர்களுக்கு மதிப்பில்லாமல் இருக்கலாம், தெய்வத்தினுடைய பார்வையில் நம்முடைய கண்ணீர்களுக்கு பதில் இருக்கிறது.
சங்கீதத்தில் படிக்கும்போது 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கண்ணீர்கள் எல்லாம் உடைய துருத்தில் அல்லவோ நீர் வைத்திருக்கிறீர். படிங்க 56:8. என்னுடைய கண்ணீர்களை உம்முடைய துருத்திலே வையும். இன்னைக்கு வாசிங்க. அவைகள் எல்லாம் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து கண்ணீர் விடுறீங்க, கொஞ்ச நேரத்தில் அந்த பிரச்சனைகளை மறந்து போகிறீங்க, நீங்களும் மறந்து போகிறீங்க, அந்த ஜனங்கள் கூட மறந்து போகலாம். ஆனால் நாம் வடித்த கண்ணீருக்கு தேவனுடைய சமூகத்தில் ஒரு கணக்கு இருக்கிறது. நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்து அழுதது, நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிச்சது, நீங்கள் உபாசத்தோடு புலம்பினது, இந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் தேவனுடைய பார்வையில் மதிப்பும் கனமும் இருக்கிறது. ஆண்டவர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு துருத்தியில் அந்த கண்ணீர்களை நிரப்பிக்கிட்டே வரார். இன்றைக்கி நீங்கள் இந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க, நாளைக்கு இந்த பிரச்சனைகளுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அவருடைய துருத்தியில் கணக்கில் வைக்கப்பட்டுக்கிறது. இன்றைக்கி நமக்கு தெரியல, இந்த இத்தனை நாட்கள் ஜெபிச்சிருக்கிறேன், இதுக்கு பலன் இல்லை, ஆண்டவர் பார்க்கலை, அதனால தான் பலன் இல்லாமல் உட்காந்து நான் அழுதுகிட்டே இருக்கிறேன், அழுகைக்கு பலன் இல்லாமல் இருக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு எப்போ அழுக வருது? துக்கம் தாங்க முடியாமல், தன்னுடைய பாரம் தாங்க முடியாமல், கவலை தாங்க முடியாமல், ஏதோ ஒரு மனத்தாங்கல் மனதில் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வரும்போது அவனையும் மீறித்தான் கண்ணில் தண்ணி வருது. யாரும் நான் அழணும்னு அழுறதில்லை, அவனை தாங்க முடியாமல், துக்கம் தாழ முடியாமல் தானாக வருது. ஒரு சாவு நடக்குது ஒரு வீட்டிலன்னா அவங்கள யாரும் அழ சொல்லலை, அவனா தானாக அந்த துக்கம் தாங்க முடியாமல் துக்கம் மனதிலிருந்து புறப்பட்டு வருது. இன்றைக்கி எத்தனையோ காரியங்கள் நம்முடைய மனதில் இருக்கிற துக்கம் நம்முடைய கண்களில் கண்ணீர் வடிக்கும்படியான சூழ்நிலைகளை தள்ளுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சொல்கிறார், உங்கள் ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவர் துருத்தியிலே கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதக்காரன் 56ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கே நடந்ததான சம்பவத்தை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். 56ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை படிக்கும்போது, நாள்தோறும் என்னை போர் செய்து ஒடுக்க பார்க்குறான். இன்றைக்கி சத்துரு நம்ம எப்படி பார்க்குறான் தெரியுமா? வேலையில், குடும்பங்களில். இந்த 56ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனத்தை போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சம்பவங்களை பார்க்குறோம். இந்த 56ஆம் சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் நிதானமாக படித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்குது, இந்த சூழ்நிலைக்கு என்ன இருக்குன்றத தெளிவாங்க சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்க முடியும். எனக்கு இறங்கும் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். தாவீது எந்த பிரச்சனையும் பண்ணல, எந்த பாவகரமான காரியத்தையும் செய்யலை. ஆனால் மனுஷர் என்ன செய்கிறாங்களா? நாள்தோறும் ஒடுக்கி அவனோடு போர் செய்து அவனை விழுங்க பார்க்கிறார்கள். இன்றைக்கி நம்ம விழுங்க பார்த்து நம்ம ஒடுக்க பார்க்கிறவர்கள் எத்தனை? இவன் எழும்பிடக்கூடாது, இவங்க வளர்ந்துடக்கூடாது, இவங்க தலை நிமிர்ந்துடக்கூடாது, வாழ்க்கையில் முன்னேறிடக்கூடாதுன்னு எழும்புறான். சத்துரு அப்படி தான் வருவான். மனுஷன் மூலமாக, எதிரிகள் மூலமாக, ஜனத்தின் மூலமாக, மற்ற ஆட்கள் மூலமாக, யாரோ ஒரு மூலமாக நம்மளை ஒடுக்கணும், நம்மளை மேற்கொள்ளணும்னு அவன் நினைக்கிறான். இந்த சங்கீதத்தை 56ஆம் சங்கீதத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம தியானம் பண்ணும்போது அந்த வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. 2ஆம் வசனத்தை கூட படிக்கும்போது, இது ஒருத்தர் 2 பேர் இல்லை, எத்தனை பேர்? எனக்கு விரோதமாய் போர் செய்கிறவர்கள் அநேகர். நாம் நினச்சிருக்கிற ஒன் மேன் ஆர்மி ஷோ தான் நம்மலாம் நினைக்கிறோம். ஆனால் நமக்கு ப்ராப்ளம் பின்னாடி இருக்கிறது ஒன் மேன் ஷோ இல்லை, அநேக சத்துருக்கள் நமக்கு விரோதமாக வருது. ஒரு பெரிய கூட்டம் வேலை செஞ்சுட்டே இருக்குது உங்களுக்கு பின்னாடி. எதுக்கு? உன்னை ஒடுக்கணும், உன்னை மிதிக்கணும், உன்னை விழுங்கணும், நீ எழும்பாதபடி தள்ளணும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை. நீ எழும்பிட்டா அவனுக்கு போராட்டம் வந்துடுது. ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நாங்கள் வீடு கட்ட ஆரம்பித்தோம், கவனிங்க, வீடு கட்ட ஆரம்பித்தோம், பக்கத்தில் இவங்க இடத்துல இவங்க வீடை கட்டுறாங்க, சொந்த இடத்துல இவங்க தான் வீடு கட்டுறாங்க. அந்த அம்மா வீடு கட்டக்கூடாதுன்னு பக்கத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, அவங்க கணவர் ரட்சிக்கப்படலை, அவர் போய் செய்வினை பண்ணி வீட்டில் வச்சுட்டார். அந்த அம்மா அழுவுது பாருங்கள். சொந்த வீட்டுக்கு போகவே முடியல. நல்லா இருந்த மகன் குடிகாரனாக மாறிட்டான், நல்லா இருந்த கணவர் வேலைக்கு போக முடியல. அந்த வீடு ஒரு குடிசை வீடு, அந்த இடிஞ்ச செவரை கட்ட முடியல. இப்போ வாடகை வீட்டில் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ தான் உயரம் இருக்குது அந்த வாடகை வீடு, ஷீட்டு உள்ளே கூட நுழைய முடியல, ஃபேனு கை வச்சா இடிக்கும். அப்படிப்பட்ட இடத்துல போய் தள்ளப்பட்டுக்கிறாங்க. எப்படி இந்த ஒடுக்குதல் வந்தது? யார் நம்மை விழுங்க பார்க்குறான்? சத்துரு நமக்கு விரோதமாய் வருகிறான். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், நாம் சரியான விதத்தில் இதை பகுத்து புரிந்தால் நம்முடைய கண்ணீர்களுக்கு தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கண்ணீரை உலகத்தில் இடத்துல போய் சொல்லாதீங்க, மனுஷன் இடத்துல போய் சொல்லாதீங்க. நீங்கள் நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னா, நமக்கு துக்கம் தாங்க முடியல, பலவீனம் தாங்க முடியல, போராட்டம் தாங்க முடியல, இத்தனை பேர் எனக்கு விரோதமாக போர் செய்ய நாள்தோறும், அதாவது சங்கீதக்காரன் சொல்கிறான், ஒரு நாள் 2 நாள் அல்ல, நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்குறான். இப்போ உங்கள் பெட்டிஷன் எப்படி இருக்குது? டெய்லியும் பிரச்சனை,
தினந்தோறும் பிரச்சனை. திங்கக்கிழமை ஆரம்பித்த பிரச்சனை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் முடியாமல் ஓடிட்டே இருக்குது. என்றைக்கு தான் அது முடிவுக்கு வரும்? சங்கீதக்காரன் தான் சொல்கிறான், நாள்தோறும் எனக்கு விரோதமாக போர் செய்ய பார்க்கிறார்கள், நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்குறாங்க. எப்போ சமயம் வாய்க்கும் இவன் காலை வாரலாம், எப்போ சமயம் வாய்க்கும் இவன் வீட்டிலேருந்து இவனை தள்ளலாம், எப்போ சமயம் வாய்க்கும் வேலையிலே பிடுங்கி இவனை வெளியே தள்ளலாம், எப்போ சமயம் வாய்க்கும் இவனை கீழே தள்ளி இவன் ஆசுவத்தை இவன் உயர்வை நான் பிடுங்கலாம் என்று சத்துரு விழுங்கும்படியாக வருகிறான். நீங்கள் சத்துருக்கு ஒரு வல்லம் இருக்குது. பிசாசு எப்படிப்பட்டவன் தெரியுமா? யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் வேலையே அதுதான். நீங்கள் நிறைய பிசாசுங்க நமக்கு விரோதமாக இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க அந்த அம்மா தான் ப்ராப்ளம், அந்த ஐயா தான் ப்ராப்ளம். இல்லை, அந்த ஐயா அம்மாவுக்குள்ளே வேற ஒரு ஆவி இருக்குது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வாசிங்க அந்த வசனத்தை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி வரான். உன் வீட்டை சுற்றி வரான், உன் வேலையை சுற்றி வரான், நீ போகும்போது வரான். நீ என்ன நினைக்கிறீங்க? திரும்ப ஏன் அவங்க நம்மளை சுற்றி வராங்க? ஏன் அந்த ப்ராப்ளம் திரும்ப வருது? முடிஞ்சதுன்னு நினச்சா திரும்ப வந்து ஏன் கண்ணீர் வர வைக்குது? நாம் நினைக்கிறோம் இந்த பிரச்சனை இன்னையோட ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு, நாளைக்கு காலையில் நம்ம சமூகமாக வேலையை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு திரும்ப அதே பிரச்சனை வருது. பிசாசானவன் யாரை விழுங்கலாமா என்று மறுபடியும் சுற்றி திரிந்து நம்ம இடத்துல வருகிறான். நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும்போது, பிரசங்கி தன்னுடைய வாழ்க்கையில் அழுது கொண்டிருந்தான் இப்படிப்பட்ட ஒடுக்குதலை கண்டு. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பிரசங்கி 4:1. இது பூமியில் நடக்கிற எல்லா ஜனத்துக்கும் நடைபெறுகிறதான ஒரு காரியம். இன்றைக்கி பூமியில் எல்லா ஜனத்துக்கும் இந்த கண்ணீர் இருக்குது. எல்லாரையும் சத்துரு வளைக்க நினைக்கிறான், எல்லாரையும் விழுங்க நினைக்கிறான், எல்லாரையும் தள்ள நினைக்கிறான், ஒடுக்க நினைக்கிறான். இது ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை இல்லை, நாள்தோறும் தினந்தோறும் நாம் சந்திக்கிற போராட்டங்கள். அதுக்கு தான் பிரசங்கி ஞானவான் சொல்லும்போது சொல்லுகிறான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகள் எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இந்த பூமியில் நடக்கிற இந்த நாட்கள் நடக்கிற கொடுமைகளை நாம் சிந்தித்து பார்க்கும்போது, இதோ ஒடுக்கப்படுகிறவரின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவாரும் இல்லை. ஒடுக்கிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. பாருங்க, எத்தனை காரியத்தில் நம்ம ஒடுங்கி இருக்கிறோம். ஆனால் அந்த ஒடுக்குதலுக்கு கூட நம்ம தேற்றுவார் இல்லை, நம்முடைய பட்சத்திலிருந்து பரிந்து பேச ஆள் இல்லை. இன்றைக்கி நம்ம என்ன கேட்குறோம்? இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு, நமக்கு சமாதானமாக ஒரு வார்த்தை ஆறுதலுக்கு சொல்லக்கூட ஆள் இல்லை, நம்ம தேற்ற ஆள் இல்லை. செயசையா சொல்லும் போது, உன்னை தேற்றுவார் ஆற்றுவார் இல்லாமல் நீ இருக்கிறாய் என்று செயசையா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இன்றைக்கி எத்தனையோ காரணத்தில் நம்ம பிரச்சனையை, நம்ம அழுகைக்கு மிக முக்கியமான காரணம் இந்த பிரச்சனையை விட, பிரச்சனையை சந்திக்கிற நேரத்தில் நம்ம ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கும் நமக்கு ஒரு ஸ்டெப் முன்னே போகிறதுக்கு விசுவாசத்தில் பலப்படுத்த ஆள் இல்லை. அதுதான் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனையே. இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரலையோ, இந்த கண்ணீரின் போராட்டத்தின் பள்ளத்தாக்கில் இருக்கிற எனக்கு ஒரு ஆறுதலான தேற்றுவார் வார்த்தை இல்லையே என்பதான ஒரு கேள்வி தான் நம்ம இன்னும் ஒடுக்குது. இது பூமியில் நடக்கிற எல்லா ஜனங்களுக்கு வருகிறதான கண்ணீர். பிரசங்கி இந்த சாலமோன், ஞானவானாகிய சாலமோன் சொல்லுகிற இந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, சூரியன் கீழே செய்யப்படும் கொடுமைகள் எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இன்றைக்கி இந்த பூமியில் நடக்கிற எல்லா கொடுமைகளும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்ம ஒடுக்கும்படிக்கு எத்தனையோ வல்லமைகள் வருகிறது. ஒடுக்கிறவரின் கண்ணீரை கண்டேன். முதலாவது வேதத்தில் நாம் இந்த கண்ணீரை தியானம் பண்ணுவோம். ஒடுக்கிறவர்களின் கண்ணீர். அது என்ன ஒடுக்குதல்? இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒடுக்கிறதுக்குன்னு சில ஆவி இருக்குது. நீ எழும்புனா பிடிக்காது, நீ வளர்ந்தா பிடிக்காது, நீ வேலையில் முன்னேறினா பிடிக்காது, நீ இடம் வாங்கினா பிடிக்காது. உன்னை ஒடுக்கி உன்னை அடிமைப்படுத்தணும். நான் வேலை செய்யும்போது, வேலை செய்கிற இடத்துல ஒரு மலையாளி இருந்தாங்க, இன்னொரு சகோதரி இருந்தாங்க. அந்த இடத்துல நாங்கள் போகும்போதெல்லாம் அவங்களுக்கு என்னென்னா, அவங்க சீனியாரிட்டி. இப்போ நமக்கு எல்லாமே வேலையில் ஒரு சீனியாரிட்டி, ஒரு பேய் இருக்கும். நான் பேயின்னு சொல்கிறதுனால அவங்க எல்லாரும் பேய் ஆயிட மாட்டாங்க. ஒரு சில பேய்ங்க எல்லா வேலையிலுமே இருக்கும். அந்த சீனியாரிட்டியில் அது டெய்லி வந்து டார்ச்சர் பண்ணும். உனக்கு இது தெரியாது, அது தெரியாது. அதுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அது என்ன நினச்சிருக்குது, தனக்கு எல்லாம் தெரியணும், நம்மளை ஒடுக்க பார்க்குது, அடிமைப்படுத்த பார்க்குது. இன்றைக்கி நம்முடைய வேலைகளில், நம்முடைய குடும்பங்களில் நமக்கு மேலிருந்து நம்மை அடிமைப்படுத்துகிற வல்லமைகள் எத்தனை. பிரசங்கி 4:1 சொல்கிறான், பூமியின் சூரியனை கீழே நடந்த எல்லா செயல்களிலும் பார்த்தேன், ஜனங்களை ஒடுக்கும்படியாக, அவர்கள் கண்ணீர் வரும்படியாக, அவர்கள் ஆறுதல் படுத்தவும் தேற்றுவார் இல்லாத ஒரு இடத்துல ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கி நம்மை ஆறுதல் படுத்தவும் தேற்றுவார் இல்லாமல் வேலையில், குடும்பங்களில் எல்லா இடத்துல சத்துரு ஒடுக்குறான்.
ஒரு ஸ்டெப்பு மேலே வர இன்னொரு ஸ்டெப்பு உன்னை போட்டு அழுத்துறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் ஒடுக்கலின் கண்ணீரை கர்த்தர் கண்டு இருக்கிற தேவன். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், கண்ணீரை நான் நிச்சயமாக உனக்கு துடைப்பேன். இன்றைக்கி எத்தனையோ ஒடுக்குதல் தான் நம்ம வந்திருக்கிறோம். இத்தனை காரியங்கள்லாம் ஒடுங்கி தலை கவிழ்ந்து போயிருக்கிறேனே, எப்போ என் தலை நிமிரும்? இப்படி ஒடுக்குதலுக்கு பதிலாக என்னைக்கு எனக்கு விடுதலை ஆகுன்ற கேள்வி நமக்குள்ளே வருது. அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் சபைக்கு கொண்டு வந்து சொல்கிறார், உன் கண்ணீர் யாவையும் இன்று கர்த்தர் துடைத்து புறப்படும் போது சமாதானத்தோடு நீ புறப்படலாம். அல்லேலூயா. இன்றைக்கி உங்களுடைய கண்ணீர் எத்தனை அளவு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தான் அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் சரியாக விசுவாசித்தா உங்கள் வாழ்க்கையில் அதை பார்க்க முடியும். முதலாவது ஒடுக்குதலின் கண்ணீர். இதை ஒடுக்குறது ஒரு ஆவி. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் ஒடுக்குது. இப்போ பாருங்கள், நல்லா இருப்பாங்க, ஒரு சின்ன மனக்கவலை வந்துடும், ஒடுங்கி ஆள் மெலிஞ்சு போகிறாங்க. நல்லா தானே இருந்தீங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டால், மனக்கவலை தாங்க முடியல, பலவீனம் என்னால் தாங்க முடியல, யோசனைகள் தாங்க முடியல. ஒடுக்குதலின் ஆவி. யாத்ராமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது 12, 13, 14 வசனத்தில் எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவர்களை நாள்தோறும் பார்வோன் ஒடுக்கி கொண்டிருந்ததாக படிக்கிறோம். யாத்ராகம் 1ஆம் அதிகாரம் 12, 13, 14. அவர்களுடைய ஜீவனை கசப்பாக மாட்டேன். ஏன் வாழ்கிறோம் அப்படின்ற எண்ணத்தை கூட இருக்காதபடிக்கு ஒடுக்குறான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எதுக்கு இந்த பூமியில் வாழணும், எதுக்கு இருக்கணும், ஏன் ஜீவிக்கணும், எதுக்கு இதுக்கு மேலே இருந்து என்ன பிரயோஜனம், இப்படிப்பட்ட எண்ணங்களை தாட்ஸை சத்துரு கொண்டு வரான். இது ஒரு ஒடுக்குதலின் ஆவி. எகிப்தினுடைய அடிமைத்தனத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நாள்தோறும் ஒடுக்கணும். சங்கீதம் 56 படிக்கிறது போல நாள்தோறும் அவனுக்கு பிரச்சனை. செங்கல் இருக்கணும், செக்கு இழுக்கணும், இப்படி அவர்களை போட்டு ஒடுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அவன் எவ்வளோ ஒடுக்குனானோ கர்த்தர் அவ்வளவாய் அவர்களை பெருக செய்தார். நீங்கள் அந்த ஒடுக்கத்தின் நடுவில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஒடுக்கத்தின் நடுவில் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அந்த கண்ணீரின் நடுவில் நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்முடைய தேவன் அங்கே நம்மை பெருக செய்வார். வசனத்தில் சொல்லப்பட்டு எவ்வளவு ஒடுக்கினார்களோ இஸ்ரவேல் அவ்வளவா என்ன செய்தாங்க? பெருகினார்கள். இப்போ நாம் நினச்சிருக்கிறோம் ஒடுக்குதல் வந்தால் பெருக்கம் வராது, அப்படி அமிழ்ந்து போயிடுவோம். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எப்போல்லாம் ஒடுக்கம் வருதோ, நெருக்கம் வருதோ, அடிமைத்தனம் வருதோ, பலவீனப்படுத்தி கூன்றபடியான காரியங்கள் வருதோ, கர்த்தர் நம்மை உயரும்படியான ஏதோ ஒரு சூழ்நிலையை நமக்கு அனுமதித்திருக்கிறார். இதை நாம் விசுவாசத்தோடு கடந்து போகிற பலத்தை நாம் தேவசமத்தில் கண்ணீர் விடும்போது நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். சங்கீதம் 43:2 படிக்கும்போது, நான் ஒடுக்கப்பட்டு ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதத்தில் படிங்க 43:2. ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும்? சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே சத்துருக்கால ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும்? இன்றைக்கி நாம் அப்படி ஜெபம் பண்ணுறோமா? துக்கம் வந்துருச்சுன்னா அப்போ தான் ஆண்டவரை விட்டுறோம். ஆண்டவர் சங்கீதக்காரன், ஏன் நான் துக்கத்தோடு திரியணும் ஆண்டவரே? சத்துருக்கெல்லாம் நான் ஏன் ஒடுக்கப்படணும்? எனக்கு ஏன் இந்த துக்கம்னு கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இன்றைக்கி நம்முடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரே இடம் கர்த்தர் மட்டும்தான். ஏன்னா அவர் ஒருவர் தான் உன்னை தாயின் கருவில் பிறக்கிறதுக்கு முன்பாகவே தாயின் கருவத்தில் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் என்று முத்திரப்பட்டிருக்கிறார். இந்த உலகம் தாய் தந்தை கூட நீ பிறந்த பிறகு தான் தெரியும், இது ஆனா பெண்ணா, இதை எப்படி வளர்க்கணும், இது கருப்பா சிவப்பா யார் என்னன்றது நீ பிறந்த பிறகு தான் முடிவெடுப்பாங்க. ஆனால் நீ பிறக்க முன்பாகவே தாயின் கர்ப்பத்தில் உருவாக்க முன்னவே இவன் என்னுடையவன் என்று அவருடைய சிந்தையிலிருந்து உருவாக்கப்பட்ட உன்னையும் என்னையும் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார், கண்ணீரில் அமிழ்ந்து போக விட மாட்டார். அப்போ நாம் ஒன்று தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சத்தியம் இருக்குது. நம்முடைய கண்ணீர்களை தேவனுடைய சமூகத்தில் கொட்டணும். இன்றைக்கி நாம் எங்கெங்கேயோ கொட்டிகிட்டு இருக்கோம். ஒரு அம்மா ஊரெல்லாம் கண்ணீரை போய் சொல்கிறதுனால தான் ஊரெல்லாம் போஸ்டர் ஒட்டுறான். அந்த அம்மாவுக்கு அந்த பிரச்சனையா, அந்த சகோதரருக்கு அந்த பிரச்சனையா, நீ ஒரு வார்த்தை சொல்லியிருப்ப, அதில் 10 வார்த்தை அவன் சேர்த்து இதுக்கு தான் அவங்க டெய்லியும் கண்ணீர் வடிக்கிறாங்க. தேவையில்லாத வேலையில் இப்போ தலையிடாத. இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனையை விட நீ சொல்கிறதுனால தான் பிரச்சனை உண்டாகுது. கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டிய காரியத்தை மற்ற இடத்துல சொல்லாத. உன் துக்கத்தை உன் பாரத்தை சுமக்கிற ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவர். உன் ஒடுக்கத்தில் கர்த்தரிடத்தில் சொல்லு. 400 வருஷம் எகிப்தில் இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டிருந்தாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 400 வருஷம் செங்கல் இருக்கணும், 400 வருஷம் செக்கு இருக்கணும், சாப்பாடு கிடையாது. ஆனால் அந்த 400 வருஷம் அவங்க கண்ணீருக்கு பதில் எங்கேருந்து வந்துச்சுன்னா பரலோகத்தின் தேவனிடத்தில். தினந்தோற தேவ சமூகத்தில் அவங்க அழுவாங்க பாருங்கள், என்றைக்கு எங்களுக்கு விடுதலை, என்றைக்கு எங்களுக்கு விடுதலை. 400வது வருஷம் கர்த்தர் சொல்லின வார்த்தையின்படி அந்த துக்கத்துக்கு ஒரு பலனை அவர்களை சுதந்திரமான கானானுக்கு கொண்டு வந்தார். நம்ம கொண்டு வர வேண்டிய பாதைக்கு கொண்டு வர வரைக்கும் நம்முடைய கண்ணீரின் பாதையில் கர்த்தர் நம்மை சுகமாய் நடத்துவார். கண்ணீர் இருக்குது, ஆனால் துடைக்கிற தேவன் அது நடுவில் இருக்கிறார். நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். அதே சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் படிக்கும்போது 10ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம்,
அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நீதி செய்கிறவர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், என்னைக்கு நீதி கிடைக்கும்? நீதினா ரைட்டஸ்னஸ், நீதி. இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம், நீதி கிடைக்கும் தான் போகிறோம். இப்போ நான் ஒரு கேஸை பார்த்தேன். 3 ஆசிரியர்கள் ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணியிருக்கிறாங்க கிருஷ்ணகிரியில். நீங்கள் படிச்சிருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் சஸ்பெண்ட் ஆர்டர். இது நீதி, இது உலக நீதி. இது ஒரு நீதியும் இல்லை, இது ஒரு நியாயமும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய நீதி எப்படி இருக்கிறது? ஒடுக்கப்படுகிற ஜனத்துக்கு அவர் நீதி செய்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவரையும், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிற தேவன். இன்றைக்கி எத்தனை காரியத்தை நம்ம ஒடுக்கி சத்ரு நம்முடைய மனதை ஒடுக்கி பலவீனப்படுத்தி கண்ணீர் வடித்திருக்கிறதுக்கு கொண்டு வந்தானோ, தேவ சமூகத்தில் அந்த கண்ணீரை சொல்லு, ஆண்டவரே இந்த ஒடுக்கத்துலேருந்து என்னை வெளியே கொண்டு வாரோம், என்னை சுதந்திரமான கானானுக்கு நீர் கொண்டு போய் நிறுத்தும். உங்கள் தேவனை தவிர உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ஒடுக்கிலிருந்து விடுதலையாக்க யாராலையும் முடியாது, எந்த மனுஷனாலும் முடியாது. அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறான், ஆண்டவரே என் ஒடுக்குதலுக்கு நீ நீதி செய்யும். நமக்கு நீதி செய்கிறதுக்கு நாம் என்ன சொல்கிறோம்? பிரச்சனைகள் எடுத்துகிட்டு போய் மனுஷக்கிட்ட சொல்கிறோம். அவன் என்ன நீதி சொல்கிறான்? உன் மேலே ஏதோ தப்பு இருக்குதுமா, அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை. உன் மேலே ஏதோ தப்பு இருக்குது பிரதர், அதனால தான் உங்கள் வேலையில் பிரச்சனை. ஒரு சகோதரன் நேற்றுக்கு எனக்கு சொன்னாங்க, ஐயா நாங்கள் வெறும் வேலை விஷயமாக போயிருந்தேன். கவனிங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணத்தான் அந்த ஆளை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அவன் ஒரு கட்சி மெம்பரு, சரி சப்போர்ட் பண்ணுவானேன்னு சொல்லி இவனை கட்சி மெம்பரை கூப்பிட்டு போய் பேச போயிருக்கிறாங்க. பேசியாச்சு. பேசி திரும்பி வர்றதுக்குள்ளே அவன் பின்னாடியே என்ன பேசியிருக்கிறான்னா, அந்த லேடிக்கிட்ட பணம் கொடுத்து பேசிட்டான். இப்போ யார் சப்போர்ட்டு கூப்பிட்டு போனாங்களோ அந்த பெண்ணு அதை சொல்லுது, நீ இந்த வேலைக்கெல்லாம் வரக்கூடாது, நீ போயிரு. எந்த ஆதரவை நம்பி நீதி கிடைக்குன்னு கூட்டிகிட்டு போச்சோ, பணம் கிடைச்ச உடனே அந்த பொண்ணுக்கே திரும்ப பிரச்சனையாக மாறுது. இன்றைக்கி உலகத்தினுடைய நீதியெல்லாம் அவ்வளோதான். பணம் வந்தால், பொருள் வந்தால் நீதி மாறிடும். ஆனால் நம்முடைய ஒடுக்குதலுக்கு, நம்முடைய கடிந்து கொள்ளுதலுக்கு, நம்முடைய சிறை இருப்புக்கு, நம்முடைய பலவீனத்துக்கு, நாம் சிறைப்பட்ட வாழ்க்கைக்கு விடுதலை தருகிற ஒரே நீதி செய்யும் தேவன் நம்முடைய தேவன். அவர் நீதி பரர், அவரிடத்தில் அநியாயம் இல்லை. அவர் நீதி செய்கிற தேவன். தம்முடைய ஜனத்துக்கு தம்முடைய வலது கரத்தினால் நீதி செய்கிறவர் என்று ஏசாயா 41 படிக்கிறோம். அவருடைய வலது கரம் நீதி செய்கிற கரம், சாதாரண கரம் அல்ல. அவர் எழுமிட்டார்னா உனக்கு நியாயம் செய்யாமல் இறங்க மாட்டார். கர்த்தர் நியாயம் செய்கிறவர். இன்றைக்கி எத்தனையோ காரியத்தில் நம்ம நியாயம் இல்லாததுனால, நியாயம் கிடைக்காதனால ஒடுங்கி உட்காந்துருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். உன் கண்ணீர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கி ஒரு பலனோடு தான் வந்திருக்கிறார். நீங்கள் சரியான விதத்தில் அந்த வசனத்தை தியானித்து விசுவாசிக்கும் போது கர்த்தர் நீ கொடுக்கிற வாக்குத்தத்தம் உன் கண்ணீர் யாவையும் அவர் துடைக்கிற தேவன். ஏசாயாவின் புஸ்தகம் 38 அதிகாரம் 5-6 வசனங்களை படிக்கும்போது அங்கே என்ன படிக்கிறோம்? ஏசாயாவின் புஸ்தகம் 60, 14, 15 இல்லை 60, 14, 15. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியிலே பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவனும் கடந்து நடவாதுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாக மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் பாருங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, நீ கண்ணீரோடு இருந்தால் உன்னை ஒடுக்கினவனுங்களாம் இருந்தாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷம் ஒடுக்கினது போல நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஒடுக்குதல்கள் இருக்குது. ஆனால் கர்த்தர் அதை பார்த்து தான் நம்மளை சபையில் கொண்டு வந்திருக்கிறார். இனி கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தருகிறார். ஒடுக்கின யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் எல்லாரும் நம்மை பணிந்து கொள்ளும்படி செய்வார். நீங்கள் கொஞ்சம் யோசேப்புடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். சொந்த குடும்பம் ஒடுக்குது, என்ன நீ தலை நிமிர்வன், உன் கட்டு மட்டும் நிமிரும், நட்சத்திரம் சூரியன் உன்னை வணங்கும், நீ மட்டும் உயர்ந்து நிற்கணும், நாங்களாம் தாழ்ந்து இருக்கணுமா, நீ மட்டும் பெரிய ஆளாக நினச்சாங்க. இப்போ சொப்பனக்காரன் வரான், அவனை அடித்து அவன் வஸ்திரத்தை உருவி அவனை கொன்று போடுவோம். இப்போ எப்படி சொப்பனை நிறைவேறும்னு நினச்சாங்க. குழியில் போட்டாங்க, போத்திபார் வீட்டில் விற்றாங்க, அங்கே பாவமே செய்யாமல் சிறையிருப்புக்குள்ளே பழித்திருக்கப்பட்டான். எல்லாவற்றுக்கும் ஒடுங்கிட்டே இருந்தான், தலை குனிஞ்சிட்டே தான் போகிறான் போது யோசேப்பு. ஆனால் வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தது என்ன? உன் அரிக்கட்டுகள் தலை நிமிரும், மற்ற அரிக்கட்டுகள் உன்னை சுற்றிலும் வணங்கும், நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் கூட உன்னை வணங்குன்னு கர்த்தர் சொன்னார். ஆனால் நடந்தது தலைகளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு பதிலாக நம்ம ஒடுக்குதலுக்குள்ள இருக்கிறோம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடச்சிருக்கும், கர்த்தாவே என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவீர், உயர்த்துவீர், இப்படியெல்லாம் உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ இந்த 2 மாதங்களாக தலை கவிழ்ந்தது போல சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிருக்கிறீங்க? யோசேப்பை கைவிட்டது போல் என்னை கர்த்தர் கைவிட்டாரோ? யோசேப்பினுடைய வாயில் ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னோடு இல்லை. இந்த ஒடுக்குதலுக்கு காரணம் ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை. யோசேப்பு எங்கே போனாலும் கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று படிக்கிறோம். அந்த ஒடுக்குதலின் காலங்களில் அவன் அமைதியாக இருந்ததுனால தான் கர்த்தர் ஒரு நாளை வைத்திருந்தார். கர்த்தர் யோசேப்பை உயர்த்தும் போது எந்த வாக்குத்தத்தத்தை சொன்னாரோ அதே சகோதரர்கள், அதே குடும்பத்தினர்கள் யாருடைய பாதத்தில் விலை குனிந்து விழுந்தாங்கன்னா யோசேப்பினுடைய பாதத்தில் தலை குனிந்து விழுந்தார்கள். யோசேப்புனே தெரியாமல்
கவனிங்க, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்வார். 63 நீங்கள் படிக்கிறது போல அவர்களுடைய பிள்ளைகளும் உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவர் உன் காலடியிலே பணிந்து நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய சியோன் என்று உன்னை சொல்லுவார்கள். நீ தான் உண்மையான தேவனுடைய பிள்ளை. இந்த உலகத்தில் உன்னை மேலே தான் கர்த்தர் கிருபை வச்சிருக்கிறாரு, உன் கூட ஆண்டவர் இருக்கிறான்னு யார் சொல்லுவானா? எவன் உன்னை ஒடுக்குனானோ, எவன் உன்னை தலைக்க வந்து போக செய்தானோ, எவன் உன்னை அடிமைப்படுத்தினானோ, வளரக்கூடாதபடி தடை செய்தானோ, அதே இடத்துல கர்த்தர் அவர்களை தலை குனிந்து உன் கால்களுக்கு கீழே பணிபடி செய்து நீ சியோனாக மகிமையாக கர்த்தர் விலை பண்ணி உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. 15 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவர் கடந்து போட நடவாதமாக இருந்தாய், உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். எப்படி வைப்பாரா? நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாக வைப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒடுக்குதல் இருக்குது. எனக்கு வாழ்க்கையில் ஒடுக்குதல் இல்லைன்னு நினைக்காதீங்க. நமக்கு ஒடுக்குதல் பிரச்சனைகள் இருக்குது, அடிமைத்தனங்கள் இருக்குது. எது வரைக்கும்னா கானான் போய் சேர்ற வரைக்கும், நமக்கு ஆசீர்வாதமான பரலோக ராஜ்யம் போகும் வரைக்கும் இந்த பூமியில் உபத்திரங்கள் இருக்கிறது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் ஜெயிக்க பிறந்தவங்க. எத்தனை அடிமைத்தனப்படுத்தினாலும் எத்தனை ஒடுக்குதல் வந்தாலும் நாம் ஜெயிப்பதுக்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்க 400 வருஷம் அடிமைப்பட்டாங்க. ஆனால் வெளியே வரும்போது எந்த பார்வோன் செக்கிழுக்க வைத்தானோ, செங்கல் இருக்க வைத்தானோ, எந்த ஜனம் அவங்களை சிறைப்படுத்தி அவர்களை அடிமைப்படுத்தினார்களோ எல்லா ஜனங்களும் தலை கவிழ்ந்து கீழே விழுந்து தயவு பாராட்டி, உங்களுக்கு நகை வேணுமா நகை எடுத்துக்க, பொண்ணு வேணுமா பொண்ணு எடுத்துக்க, ஆடு மாடு வேணுமா ஆடு மாடு எடுத்துக்க, தயவு செய்து நீங்கள் தேசத்தை விட்டு மட்டும் புறப்பட்டு போங்க, தலை கவிழ்ந்து வணங்கினாங்க. இன்றைக்கி நம்ம சத்துருக்கிட்ட வணங்கி நாட்கள் போதும். நீ சத்துருக்கள் பாதத்தில் விழுந்து கெஞ்சின நாட்கள் போதும். அவங்க இடத்துல இவங்க இடத்துல ரெக்கமெண்டேஷன் கேட்டது போதும். கர்த்தர் இடத்துல உன் கண்ணீரை ஒப்புதலை கர்த்தருடைய சமூகத்தை தாழ்த்தி ஒப்புக்கொடு. ஒடுக்கப்பட்ட அதே இடத்துல சத்துருக்கள் பாதங்களுக்கு கீழே விழ பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் பாதத்தில் நீங்கள் பாருங்கள், யார் காலை பிடிச்சி மேலே வரலான்னு நினைக்கிறான் இல்லையா? யாரையாவது காலை பிடிச்சி என்ன பண்ணிடலாம், வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் மேலே வரணும் தான் நினைக்கிறாங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்ப மோசகரமாக போயிட்டுருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறா, நீ யார் காலையும் பிடிக்க வேண்டியது இல்லை, நீ கர்த்தரை மாத்திரம் பிடி, உன் கண்ணீரை தேவ சமூகத்தில் ஊற்று, தேவன் உனக்கு இறங்கி உனக்கு அற்புதங்களை செய்வார். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம். இதற்காகவே அவர் ஒடுக்கப்பட்டாராம். ஏசாயா 53 7ஆம் வசனத்தில் படிக்கும்போது, நீ நெருக்கப்படுவாய், நீ ஒடுக்கப்படுவாய், உன் தலையை நிமிர்த்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக சிலுவையிலே அவர் நமக்காக நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் காணப்பட்டார். ஏசாயா 53:7. இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏன் நெருக்கப்பட்டார் ஒடுக்கப்பட்டார் தெரியுமா? நம்முடைய கண்ணீரை துடைக்கும்படிக்கு அவர் ஏற்கனவே சிலுவையில் நமக்காக நெருக்கத்தையும் ஒடுக்கத்தையும் ஏற்றுக்கொண்டார். இனி நீ கண்ணீர் விட்டு ஜனத்தையோ மனுஷனையோ நாடி போய் கால்களை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு வந்து, ஆண்டவரே இந்த ஒடுக்கத்தில் எனக்கு விடுதலை தாரும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம். உன் ஜெபம் சரியாக இருந்துச்சுன்னு வைங்க, நம்முடைய ஒடுக்குதல் நெருக்கங்கள் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். இனி நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஆசத்தை தரும்போது எந்த சத்துருக்கள் ஒடுக்கினானோ அவன் பாதங்கள் கீழே விழ பண்ணுவார். நித்திய மாட்சிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நமக்கு வைப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ஒடுக்குதல் இருக்குன்னு கவனிங்க, எத்தனை அடிமைத்தனங்கள் இருக்குது. நம்ம சில பேர் சொல்கிறோம், மாமியாருடைய கொடுமை தாங்க முடியல, மாமனாருடைய கொடுமை தாங்க முடியல, வீட்லேயே இருக்க முடியல, சொந்தக்காரன் வீட்டில் வைக்க மாட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் வைக்க மாட்டான், கொஞ்சம் முன்னேறணும்னு நினச்சா யாராவது வந்து ஏதாவது பண்ணி விட்டுறாங்க. ஒரு சகோதரர் சொல்கிறாரு, ஒரு ஸ்டெப்பு முன்னே போனால் பல ஸ்டெப்பு கீழே இறங்கி விழுந்துடுறேன், என்ன செய்கிறதுனே தெரியல, எதை தொட்டாலும் ஃபெயிலியர் இருக்குது, அப்படியே தலை கவிழ்ந்து ஒடுங்கி போகிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க எதை நம்பிட்டாங்கன்னா, பணத்தை, பொருளை, உலகத்தை, பலத்தை, மாம்சத்தை நம்பினாங்க. அவங்க எல்லாம் விழுந்து நொறுங்கி போவாங்க. அதாவது சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், அவர்களோ எப்படி விழுந்தாங்க? முறிந்து விழுந்தார்கள். ஆனால் நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தரில் மேன்மை பாராட்டுகள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் முறிந்து விழுவதல்ல, கர்த்தர் அவர்களை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் முதலாக சொல்கிறார், ஒடுக்குதலின் கண்ணீர். இன்றைக்கி எத்தனையோ காரியத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய கண்ணீர்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் பலன் இன்றைக்கி தந்து அனுப்பணும்னு விரும்புகிறார். நீங்கள் இன்றைக்கி ஒன்று செய்யுங்க, ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவர் என் கண்ணீரை துடைக்கும் உம்மால் ஆகும், இந்த ஒடுக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் உம்மால் ஆகும், இந்த அடிமைப்பட்ட வாழ்க்கையில் இந்த வெளியே கொண்ட ஒரு உம்மால் ஆகும். இந்த விசுவாசத்தோடு நீங்கள் புறப்பட்டு போங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒடுக்கத்தின் கண்ணீரிலிருந்து விடுதலை தருவார். இரண்டாவது வாசிக்கும் போது ஏசாயாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்தால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? போதும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். முதலாவது ஒடுக்கப்படுகிறவரின் கண்ணீருக்கு அவர் பதில் தருகிறார் என்ற காரியங்களை நாம் சிந்தித்தோம். இரண்டாவது, நம்முடைய விண்ணப்பத்தின் கண்ணீருக்கு அவர் பதிலளிக்கிற தேவன்.
இன்றைக்கி எத்தனையோ விண்ணப்பம் இருக்குது. நீங்கள் என்ன விட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாம் விண்ணப்பம் பாயிண்ட் வச்சு நான் ஜபத்தை முடிச்சிடுவேன். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ விண்ணப்பம் இருக்குது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பங்களில், நாம் இருக்கிற இடங்களில் தேவையான விண்ணப்பங்கள் இருக்குது. ஜபத்தில் 4 தன்மைகள் இருக்கிறது. ஒன்று விண்ணப்பம் ஜபம், மற்றொன்று ஜபம், மூன்றாவது வேண்டுதலின் ஜபம், நான்காவது ஸ்தோத்திரம் துதி ஆகிய ஜபம். இது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். ஜபத்தில் 4 தன்மைகள் இருக்குது. ஆனால் இந்த விண்ணப்ப ஜபம் என்பது தேவனுடைய சமூகத்தில் மனங்கசந்து போராடி பெற்றுக்கொள்கிறதான அனுபவம். தேவனுடைய சமூகத்தில் துக்கித்து அழுது ஆண்டவரே எனக்கு இறங்கும்னு சொல்லி கேட்குறதான ஒரு அனுபவம் தான் இந்த விண்ணப்ப ஜபம். எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்து, நான் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நமக்கெல்லாம் உலகத்தில் சாவு வருது. அவங்க யாருக்கும் மரணத்தை பற்றி அறிவில்லை. எப்போ மரணம் வரும்னு தெரியாது, எப்போ எது வரும்னு தெரியாது. ஆனால் எசேக்கியா ராஜா கர்த்தரோடு வாழ்ந்தவனுக்கு ஒரு தீர்க்கதரிசியை சொல்லி அனுப்புகிறாரு, நீ வீட்டின் காரியத்தை ஒழுங்கு பண்ணு, நான் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன். ஆனால் அவனுக்கு அதை தாங்கிக்க முடியல. இன்றைக்கி மரணத்தை கண்டு பல பேர் பயந்துருக்கிறோம். மரணம் அப்படின்னு தெரிஞ்சாலே பயம். மரணம்ன்ற வார்த்தையை கேட்டால் கூட சிலர் பயப்படுறாங்க. சொல்லாத அந்த வார்த்தையை. எதுக்கு? பயம். மரணத்தை குறித்தான பயம். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், எப்பேற்பட்ட பயத்தில் இருக்கிற நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவர். நீங்கள் வாசித்த அந்த வசனத்தை படிக்கும்போது எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். நம்முடைய கண்ணீருக்கு ஒரே இடம் பதில் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்குது. அதே அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை படிக்கும்போது, கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். அவன் எப்படி தெரியுமா விண்ணப்பம் பண்ணுறான்? நான் எவ்வளோ உனக்கு நன்மையாக இருந்தேன் ஆண்டவரே, எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தேன், எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை? இன்றைக்கி நாம் யாரும் அப்படி சொல்லி ஜெபிக்க முடியுமா? நான் உத்தமமாக இருந்தேன், நான் உமக்கு உண்மையாக இருந்தேன், உங்களுடைய சத்தியத்தின்படி வாழ்ந்தேன், சபை கூடுதலை விட்டு விடலை, கர்த்தருடைய ஊழியத்தில் உண்மையாக இருந்தேன், கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியங்களில் உண்மையை உத்தமமாக இருந்தேன் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம என்ன தான் பண்ணியிருக்கிறோம்? தவறி இருக்கிறோம். ஜப நேரத்தை தவறி இருக்கலாம், வாழ்க்கையில் தவறி இருக்கலாம், ஜீவியத்தில் தவறி இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை தவறி இருக்கிறோம். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா ஒரு தவறும் செய்யலைன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். நான் உங்கள் பார்வைக்கு உத்தமமாக தானே இருந்தேன், உண்மையாக தானே இருந்தேன், எனக்கு ஏன் இந்த போராட்டம்? சுவர்புறமாக திரும்பி ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேளும் என்று ஜெபம் பண்ணினா அவனுடைய மரண போராட்டத்திலிருந்து கர்த்தர் சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு 15 வருடத்தை நான் உனக்கு கூட்டி கொடுப்பேன். ஆயுசு நாட்கள் எதுவும் மனுஷன் கருத்தில் இல்லை, டாக்டர்ஸ் கருத்தில் இல்லை, நர்சஸ் கருத்தில் இல்லை. உன் ஆயுசு நாட்கள் இருக்கிறது அவனே கூட ஆஃப் பண்ணிடுவான். ஆமாம், டாக்டர்ஸை நம்பி போயிடாத, நர்சஸை நம்பி போயிடாத, கர்த்தரை மாத்திரம் நம்பு. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இரு. டாக்டர்ஸு செகண்டரி தான், மனுஷன் செகண்டரி தான், கர்த்தரை முதலாவது இடத்துல வை. இன்றைக்கி நிறைய பேருக்கு வியாதி வந்துட்டோன்னு அந்த வியாதியை கண்டு பயம், போராட்டங்களை கண்டு பயம். எதுக்கு? செத்து போயிடுவேன், மறிச்சிடுவேன், பிள்ளைகளை விட்டால் என்ன நடக்கும், குடும்பத்தை விட்டால் என்ன நடக்கும்? கர்த்தர் சொல்கிறார், மரணத்துக்கு நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் ஏற்கனவே தந்திருக்கிறார். சிலுவையில் அவர் மரித்து மரணத்தின் மேலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருக்கும் அதிகாரம் இருக்குது. இந்த சமூகத்தில் வந்து ஞானஸ்தானம் எடுத்து சரீரத்தை ரத்தத்தை எடுக்கிற ஒவ்வொருவருக்கும் மரணத்தை ஜெயிக்கிறதான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எசேக்கியா ராஜா கண்ணீரோடு ஜெபிச்சான். கர்த்தர் அவனுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். இன்றைக்கி எத்தனை மரண போராட்டங்கள் நீங்கள் சந்திக்கிறீங்க எனக்கு தெரியல. வாழ்க்கை முடிவுக்கு கொண்டு வந்தது போல தோன்றி நீங்கள் உட்காந்துருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நீ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. உங்கள் கண்ணீர் எங்கே வரணும்? உங்கள் துக்கம் எங்கே வரணும்? தேவ சன்னதிக்கு வரணும். இப்போ நம்முடைய விண்ணப்பங்கள் எப்படி இருக்குது? இப்போ நான் நினைக்கிறேன், எசேக்கியா ராஜாவுக்கு இப்படி ஏசியா தீர்க்கதரிசி சொன்ன உடனே எசேக்கியா ராஜா போல் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன தெரியுமா நடந்திருக்கோம்? இந்த ஆண்டவருக்கு நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன், எவ்வளோ உத்தமமாக இருந்தேன், தசம்பாங்க கொடுத்தேன், சபை கட்ட பணம் கொடுத்தேன், சண்டே சர்ச்சுக்கெலாம் போனேன், எத்தனையோ காரியங்களை செய்தேன், என்னை எடுத்துருவேன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருப்பீங்க? என்ன சொல்லுவீங்க? நான் செத்து போவேன்னு சொல்லிட்டாரே. சாவுனாலே நம்ம வாழ்க்கை பாதி பேருக்கு திகில் உண்டாகுது. ஆமாம், தூக்கம் கூட கெட்டு போகுது, தூங்க முடியல. எதனால்? மரண பயம். மனுஷனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இன்றைக்கி ஒரே பயம், மரண பயம். அதனால தான் டாக்டர்ஸை பிடிக்கிறான், டெஸ்ட்டு பண்ணுறான். இப்போ சொல்கிறான், வியாதி வர்றதுக்கு முன்னாடி சென்சாரை உள்ளே வச்சுருவானா, அது டிடெக்ட் பண்ணி சொல்லுமா, 6 மாதத்தில் உனக்கு இந்த வியாதி வருது, இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க. உலகம் எங்கே போயிட்டுருக்கு தெரியுமா? மரண பயத்தை நோக்கி ஓண்டி கொண்டு இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நாம் விண்ணப்பித்து கண்ணீர் விட்டால் தேவன் நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வல்லமுள்ளவர். உன் விண்ணப்பத்தை கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறார், உன் கண்ணீரை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அப்போ உங்கள் மரண போராட்டத்திலிருந்து உன்னை விடுவிப்பதற்கு தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் விடு. வியாதி வருதா, பலவீனம் வருதா, போராட்டம் வருதா, ரோடாக மருத்துவமனைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகாத. இந்த டாக்டர் ஒன்று எழுதுவான், அந்த டாக்டர் ஒன்று எழுதுவான், சும்மா இல்லாத எக்ஸ்ரே எம்ஆர்ஐ ஸ்கேனை எடுத்து உன் வாழ்க்கையை நடுரோடு கொண்டு வந்துடுவான். நான் டாக்டர்கிட்ட போகாத, மெடிசன் எடுக்காதன்னு நான் சொல்லலை. உன் விசுவாசம் கம்மியாக இருந்தால் நீ போய் தான் ஆகணும். நான் சொல்கிறது, உன் விசுவாசத்தில் சரியாக இருந்தால் கர்த்தரை முதல்ல வை. நம்ம சபையில் நிறைய சாட்சி இருக்குது. ஒரு நாள் சென்னையில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், சின்ன குழந்தை. அந்த குழந்தைக்கு
என்ன ட்ரீட்மெண்ட், கோல்டாகி இரும்பிட்டே இருக்குது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நெபுலைசர் வச்சாகணும். இவங்க புது நெபுலைசர் வாங்கி வச்சுட்டாங்க. அது இல்லாமல் பஃபு அந்த அடிக்கிறது அதையும் கொடுத்துட்டாங்க. தினந்தோறும் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் இப்படி உடம்பு சரியில்லை. சின்ன குழந்தை, இப்போ தான் ஒரு 8-7 வயசு இருக்கும். அது ஏற்கனவே எம்ஆர், மென்டல் ரிட்டார்ட் மாதிரி, கொஞ்சம் மன வளர்ச்சி கம்மி. அந்த குழந்தைக்கு இதை கொடுத்துட்டாங்க. ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்கிறாரு, இது ஒரு வியாதியே இல்லை, இது ஒரு ஆவி. நான் சொல்லுவேன் உண்மையாக, இன்றைக்கி அவங்க சாட்சியாக இருக்கிறாங்க, உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், பேசி பாருங்கள். ஜெபம் பண்ண உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு, இப்போ எனக்கு லங்ஸ் ப்ராப்ளம் இல்லை, இன்றைக்கி நெபுலைசர் வேணாம் தூக்கி போட்டு. இது வரைக்கும் நெபுலைசர் வைக்கவே இல்லை. உலகம் என்ன சொல்லுது, ஹாஸ்பிட்டலுக்கு வா, நெபுலைசர் வை, ஸ்கேன் பண்ணு, ரிப்போர்ட் எடு, இதை பண்ணு அதை பண்ணு. நான் சொல்கிறது, கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசம் இருக்கும்போது நீ மரணத்தை கண்டு பயப்பட தேவையில்லை, வியாதியை கண்டு பயப்பட தேவையில்லை, எதை கண்டு பயப்பட மாட்டேன். எனக்கு ஒரு குடியிருப்பு பரலோக ராட்சி இருக்குது. இன்றைக்கி போனாலும் பரலோகம் தான், நாளைக்கு போனாலும் பரலோகம் தான், நாளை கழித்து போனாலும் பரலோகம் தான். அதை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகளை குறித்து இப்போ நாம் என்ன நினைக்கிறோம், பிள்ளைகள் குடும்பம் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் யார் பார்த்துக்குவா? இதை கொடுத்தது நீ இல்லை, கர்த்தர் இதை கொடுத்தார். உலகம் சொல்கிறான் மரத்தை வச்சவன் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவான்? அவனுக்கு தெரியுது. உலகத்தினுடைய பழமொழிலாம் நமக்கு நல்லா தெரியும். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், விதை வஞ்சால் முளைக்கும், இதெல்லாம் கரெக்டாக பேசும். ஆனால் வசனம் மட்டும் நம்ம ஆட்களுக்கு தெரியாது. க்ளீனாக பாருங்கள், சொன்ன உடனே சொல்கிறீங்க மரத்தை வச்சா தண்ணி ஊற்றிடும். அப்போ உன்னை படைச்சிட்டு உன்னை கைவிட்டுருவாரா? உன் நாட்கள் என்னும்படியான அறிவு உனக்கு கொடுக்கலையா? உன்னை ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் மாதிரி உன்னை விட்டுருவாரா? விடமாட்டார். நமக்கு எந்த காரியத்தில் கொண்டு போகணும் அவர் வச்சிருக்கிறாரோ கொண்டு போகும் வரைக்கும். அதனால தான் சங்கீதம் 60 அழகாக சொல்லுது, 48ஆம் சங்கீதம் 14, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் எது வரைக்கும் நடத்துவார்னா மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இப்போ நம்மளாம் நினைக்கிறோம் பாதியில் அறுத்து விட்டு ஓடுவார் போல் தெரியுது. இவர் பாதியில் அறுத்து விட்டு ஓடுறதெல்லாம் குடும்பம், பிள்ளை, சொந்தம், பந்தம், நண்பர். உலகத்தின் முடிவு பரியந்தம், கடைசி நாட்கள் பரியந்தம் நான் உங்களோடு கூடவே இருப்பேன், இருக்கிறவராகவே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மரண பயங்கள், வியாதிகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது தேவ சமூகத்தை பிடித்து நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் கண்ணீரை கண்டு உங்கள் ஆயுசு நாட்களில் அவர் வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் சங்கீதத்தில் யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12 வாசிக்கும் போது, கடந்த நாட்களில் நாம் வாசித்தோம், அழுகையோடு புலம்பலோடு உபவாசம் பண்ணி முழு இருதயத்தோடு கத்தெடுத்து திரும்பினால் நான் சகலத்தையும் உனக்கு திரும்ப அளிப்பேன். யோவேல் 2:12 அந்த வசனம் இருக்குது, நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடு கத்தெடுத்த திரும்பு, நான் இந்த பாவம்லாம் செய்திருக்கிறேன், இந்த வியாதிக்கு காரணமான பாவங்கள் எனக்குள்ள இருக்கிறது, இந்த வேதனைகளுக்கு காரணமான பாவங்கள் எனக்குள்ள இருக்கிறது, கத்தெடுமாய் திரும்பு. எசேக்கியா ராஜா வந்து தீர்க்கதரிசியை பார்த்து பேசலை, சிவர்புறமாக திரும்பி ஆண்டவரே ஆண்டவர் முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி நமக்கு வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது, கண்ணீர் தாழ முடியாமல் பலவீனங்கள் போராட்டம் இருக்கும்போது உன் கண்ணீரை கேட்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து அவர் முகத்தை நான் நோக்கிப்பார். தேவ சமூகத்துக்கு வந்துரு, ஆண்டரை மாத்திரம் நோக்கி பார்த்து கண்ணீர் விட்டுட்டே இருங்க. ஆண்டவரே 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 கூப்பிடு. வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா கூட கூப்பிட்டா ஒரு டைம் கேட்பாங்க, அடுத்த மாதிரி இது எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே தான் இருக்குது, போய் தொலை அப்படி சொல்லுவான். ஆனால் கர்த்தர் அப்படி ஒரு நாள் நம்ம சொல்ல மாட்டார். நீ இன்னைக்கு அழுதாலும் நாளைக்கு அழுதாலும் தேவ சமூகத்தில் என்னெல்லாம் விண்ணப்பத்தோட கண்ணீர் விடுகிறாய் அத்தனையும் தேவன் கேட்பதற்கு இன்றும் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார், செவி கொடுக்கிற தேவன். அப்போ அவர் சொல்கிறாரு, பச்சை கிளி பட்சித்ததை, பச்சை புழுக்கள் பட்சித்ததை, முசுக்கட்டை புற்றுகள் பட்சித்ததை, வெட்டிக்கிளிகள் பட்சித்ததை, அந்த வருஷத்தின் விளைவை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். அதுக்கு நீ செய்வது அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்பு. முழு மனசோட கர்த்தரிடத்தில் ஜபிக்கணும். நீங்கள் சில பேர் ஜபிக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன், அழுது 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 அழுதே போயிடுவான். ஆனால் வாயில் என்ன வரல சொல்ல விளங்குதா உங்களுக்கு? அழுதுகிட்டே இருப்பாங்க, ஆனால் வாயில் என்ன வராது? என்ன பிரச்சனைக்காக ஜெபிக்கிறேன்னு வராது, என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறேன்னு வராது. மௌன ஜபம். சில பேர் ஜெபிங்கன்னா மௌனமாக ஜெபிப்பாங்க. அந்த ஒரு இடத்துக்கு ஜபத்துக்கு போனேன், நம்மளாம் போனோமே, அவன் சொல்கிறான் அமைதியாக ஜபம் பண்ணுங்க. எந்த பைபிளில் எழுதியிருக்குது அமைதி ஜபம்? அமைதியாக இருக்கிறது சிலை தான் அமைதியாக இருக்கும், செத்து போனது தான் அமைதியாக இருக்கும், டெட் பாடி தான் அமைதியாக இருக்கும். உயிரோடு இருக்க அமைதியாக இருப்பானா? சொல்லுங்கள். உயிரோடு இருக்கிற தேவனை ஆராதிக்கிறவர்கள் அமைதியாக இருப்பாங்களா? பைபிளில் நான் எத்தனையோ வசனங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிற மரித்தவர்கள் மௌனத்தில் இறந்தவர்கள் தேவனை துதியார்கள். அப்போ பாதாளத்தில் இருக்கிறவங்க மரித்து போனவங்க கர்த்தரை துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. தேவ சமூகத்தில் வரும்போது அழுது புலம்பி கண்ணீர் விட்டு போராடி, ஆண்டவரே இந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை தார், கண்ணீர் விட்டுப்பார். அந்த மரண போராட்டத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க கர்த்தர் வல்லமுள்ளவர். மரணத்தின் பயத்தின் கண்ணீர்களுக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். எசேக்கியா அழுதான், கர்த்தர் அவனுடைய போராட்டத்தை கண்டு வியாதியிலிருந்து 15 ஆண்டுகள் கொட்டி கொடுத்தார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கே சொல்லப்படுறது, நீ வாசிச்சு பாருங்க, 6-8ஆம் வசனம். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். இது சங்கீதக்காரனுடைய அறிக்கை. நீங்கள் அந்த சங்கீதக்காரன் எவ்வளோ நல்லவன் பாருங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அழுகிறேன்,
ஆனால் கர்த்தர் கேட்கல. சும்மா உட்காந்து அழுதுட்டு இருக்கக்கூடாது. சில பேர் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. சும்மா உட்காந்து வீணாக அழுதுட்டு இருக்காத. எப்போ அழணுன்னு இருக்குது, எதுக்கு அழணுன்னு இருக்குது, ரீசன் இல்லாமல் அழுதுட்டு இருப்பான், காரணமே இல்லாமல் அழுதுட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கேளு பாருங்கள். எனக்கு பிரச்சனை, பேசிகிட்டே இருப்பான், திடீர்னு அழுவான். ஏன்டா அழுவுற, எதுக்கு அழுவுறீங்க, ஏன் என்ன பிரச்சனை அப்படி கேட்டால், எனக்கு பிரச்சனை எனக்கு தான் தெரியும், அவ்வளோ போராட்டம் எனக்குள்ளே இருக்குது. நீ வீணாக அழுதாவில் ஏதோ ஒரு முழம் வசனம் சொல்லுது, கவலைப்படுறதால ஒரு முழம் கூட்டவும் குறைக்கவும் முடியாது. முடியுமா? நீ அழுகுறதால ஏதாவது சூழ்நிலை மாறிடுமா? நீ அழுகிறதுனால அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசிடுவாங்களா? முடியுமா? நடக்குமா? முடியாது. கர்த்தருடைய சமுத்திரம் கண்ணீரை துருத்தியில் வைக்கிற தேவனிடத்துக்கு வந்துரு, அவர் உன் கண்ணீரை துடைக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளு. கர்த்தர் இரண்டாவது காரியம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். மரண போராட்டங்களின் வல்லமைகள் இருந்து நாம் ஜெபிக்கிற கண்ணீர்களுக்கு அவர் அறிந்தவராய் அதிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவர். இன்றைக்கி நமக்கு எத்தனையோ மரண போராட்டத்தின் பாதாளத்தின் வல்லமைகளோடு கண்ணீர் இருக்கிறது. கர்த்தர் அவை எல்லாவற்றுக்கும் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை துடைச்சவர் நம்முடைய கண்ணீர்களுக்கு நிச்சயமாக பதிலளிப்பார். மரண போராட்டங்களிலிருந்து தப்பிக்கிற வல்லமை உள்ள தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. மூன்றாவது வாசிக்கும் போது 1 சாமுவேல் 1:10 படித்தால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க, வேகமாக வாசிங்க. 1 சாமுவேல் 1:10. கவனிங்க போதும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்னாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து படிக்கிறோம். அவளுக்கு குழந்தை இல்லை. அவன் கணவனாகிய எல்கானா சொல்கிறான், நான் உனக்கு குழந்தையை காட்டிலும் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறேனே, நீ ஏன் பிள்ளை இல்லைன்னு வேதனைப்படுற, ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், ஏன் அழுது கொண்டே இருக்கிறாய் என்று யார் கேட்டா? கணவன் கேட்குறான். இப்போ நமக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் சாட்டிஸ்ஃபை ஆகுறதில்ல. நண்பர் சொல்லுவாங்க, ஏம்மா அழுகிற, என்ன பிரச்சனை உனக்கு, யார் உனக்கு என்ன பண்ணா? நாம் என்ன பண்ண மாட்டோம், அளவே நிறுத்த மாட்டோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனையை யார் ஆறுதல் படுத்தினாலும் ஆறுதல் ஆக முடியல. ஏன்னா நம்முடைய துக்கம் அவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் அந்த 1 சாமுவேல் 1 படிக்கும்போது 8 படித்து பாருங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்குது? அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? அவன் சொல்கிறான், 10 குமாரரை விட நான் உனக்கு அதிகமாக இல்லை. அவன் சொல்கிறான், இல்லை பெனினால் என்னை நாள்தோறும் துக்கப்படுத்துகிறா, குழந்தை இல்லாமல் நான் எப்படி வாழ முடியும், மலட்டு தன்மையோடு நான் எப்படி வாழ முடியும், இந்த ஊர் எனக்கு என்ன சொல்லும். இன்றைக்கி நிறைய காரியத்தில் நம்முடைய மனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம யார் சமாதானப்படுத்தினாலும் மனுஷனுடைய சமாதானம் இருதயத்துக்கு ஏற்க முடியல. அவ்வளோ பெரிய துக்கம் நம்ம இருதயத்தை ஆளுகை செய்கிறது. அண்ணாளுக்கு இருதயத்தில் பிரச்சனை, கணவன் சப்போர்ட் பண்ணுறார். இன்றைக்கி நமக்கு யார் உதவி இருந்தாலும் நம்முடைய மனது எல்லாரும் சொல்கிறாங்க, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், கூட இருப்பேன்னு சொன்னால் கூட நம்முடைய துக்கத்தை நம்மளால் விட்டு வர முடியல. ஏன்னா அந்த பிரச்சனை நம்ம நினைக்கிறத விட பெருசாக இருக்குது. ஊர் என்ன சொல்லியிருக்கு, அண்ணால இன்னும் மலட்டு தன்மையாக இருக்கிறிய, குழந்தை இல்லையா, உனக்கு ஒரு வாழ்க்கை இல்லையா? இன்றைக்கி அநேக காரியத்தில் நம்மளை பார்த்து சத்துரு சொல்கிறான், என்ன நீ வளர்ச்சி இல்லை, எப்படி இருந்தியோ அப்படியே இருக்கிறியா, ஒரு பெருக்கம் இல்லையா, ஒரு கார் வாங்கலை, வீடு வாங்கலை, வேலை வாங்கலை, இப்படியே தான் இருப்பியா, நீ இப்படியே தான் வாழ்ந்து முடிக்க போறியா, இப்படியெல்லாம் நம்மளை கேள்வி கேட்குறான் சத்துரு. ஆனால் அப்படிப்பட்ட கண்ணீர் பலவீனம் போராட்டம் வந்தபோது அண்ணால் எங்கே தெரியுமா வந்தா? தேவ சமூகத்துக்கு வந்தா. தான் இருதயத்தையே தேவ சமூகத்தில் கண்ணீராய் ஊற்றி ஆண்டவரே ஆண்டவரேன்னு அழுது கொண்டே இருந்தா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் வரும்போது, தடைகள் வரும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது ஒரே இடம்தான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும், அது தேவனுடைய வீடு ஆகிய சபை. நாம் என்ன சொல்கிறோம், சண்டே தவிர மற்ற நாட்கள்லாம் என் வீடு தான் எனக்கு சபை, அதை விட்டு வர்றதுக்கு தான் முடியலையே பாஸ்டர், அதே வேணால் சபையாக மாற்றிடுறீங்களான்னு நினச்சிருக்கிறீங்க. விளங்குதா உங்களுக்கு? நிறைய பேருக்கு அது சபையாக மாறுது. வீடு வீடு சபையாக மாறுமா சொல்லுங்க? சபைக்கு வர்றதுக்கு 7 நாளில் ஒரு நாள் வர்றதுக்கே நம்ம ஆளை பிடிச்சி இழுத்து நம்ம 10 முறை ஃபோன் பண்ணி சொல்லி, ஐயா வாங்க, அம்மா வாங்க அப்படி சொல்லணும். அது என்ன எனக்காக அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஓய்வு நாளில் உன் இஷ்டமானதை செய்யாத, உன் கால்களை அதுக்கு விலக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சபையில் வந்துட்ட பிறகு உங்களுக்கு ஒரே இடம் தான், ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு இடம் கர்த்தருடைய சபை, 2வது உன் வீடு, 3வது உன் வேலை. இந்த 3 இடம் தான் அவனுக்கு இருக்கணும். ஒன்று தேவனுடைய சபையாக வீடு, நீங்கள் இருக்கிறதான வீடு, 3வது வேலை செய்கிற இடம். இதை தவிர வேறு எந்த வீட்டுக்கு நீ போயிடக்கூடாது. இது உனக்கு பூமியில் கர்த்தர் கொடுத்துருக்கிற வீடு. இதில் நீ நிலைச்சிருந்தால் தான் கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்க முடியும். அண்ணாளுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே, இப்போ நாம் குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சுருப்போம்? அடுத்த ஹாஸ்பிட்டல் எங்கே போவோம், அடுத்த இடத்துக்கு எங்கே போவோம், இதெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் அண்ணாளுக்கு தெரிஞ்சது ஒன்று தான், இதுக்கு மேலே நம்மகிட்ட யோசிக்கிறதுக்கு இடம் இல்லை.
அவள் என்ன ஜெபம் பண்ணினா தெரியுமா? ஆண்டவர் ஒரே ஒரு ஆண் பிள்ளை மட்டும் கொடுத்துருங்க, அதை நான் உமக்குனே பொருத்தனை பண்ணி உமக்குனே வளர்க்குறேன், எனக்கு பிள்ளைங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லலை. ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அதை உமக்குனே வளர்க்குறேன். ஆனால் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். அவள் கண்ணீரை கேட்டு அவர் சத்தத்தை கேட்டு உடனே இறங்கி அவளுக்கு ஒரு குழந்தை கொடுத்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்துட்டு பிறகு நமக்கு மலட்டுத்தன்மையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நிலைமையில் இருக்கக்கூடாது. ஒரு பெருக்கத்துக்கு நம்ம கடந்து போக வேண்டும். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு நம்ம வர வேண்டும். கர்த்தர் பாருங்கள், அங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 18ஆம் வசனத்தை படிக்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு படித்து பாருங்கள். 17, 18 2 வாசிங்க. சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இன்றைக்கி நீங்கள் சபை விட்டு போகும்போது இதுதான் உங்கள் டார்கெட்டாக இருக்கணும். இன்றைக்கி ஜபத்துக்கு வந்துட்ட பிறகு உங்கள் கண்ணீரை தேவ சமூகத்தில் வச்சுடு, அண்ணால போல் இருதயத்தை ஊற்றி விடுங்க. இன்றைக்கி நீ புறப்படும் போது சமாதானத்தோடே போ. இனி துக்கமுகமாக இருக்காத. எப்போ பாரு அழு முழிஞ்சிக்கலாம் உட்காந்துருக்கூடாது. சபையில் வந்துட்ட பிறகு கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலன். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படி இரு? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தா சந்தோஷம்லாம் எங்கே விற்குது பாஸ்டர்? எங்கேயாவது கடையில் விற்குமா, வாங்க முடியுமா அப்படி கேட்குறீங்க. சினிமா தேட்டரில் பாருங்கள், என்னமா சிரிக்கிறான். அவன் நடிக்கிறத விட எந்த ஆளும் நடிச்சிட்டு இருக்கிறான் சிரிச்சுக்கிட்டு. உண்மையாதான். சினிமா தேட்டரில் அவன் நடித்து சிரிக்கிறானா இல்லையோ, நம்மளால் சினிமாக்குள்ளேயே போயிடுறான். ஆமாம், சிரித்து வயிறு புண்ணாயிருச்சான். வீட்டில் சிரிக்க மாட்டான், வேலையில் சிரிக்க மாட்டான், கணவன் மனைவிட்ட சிரித்து சந்தோஷமாக பேச மாட்டான். எங்கே சிரிச்சிட்டு இருக்கிறான்? பாதி பேர் செல்ஃபோனை பார்த்து சிரித்து சுற்றிட்டு இருக்குது, பாதி பேர் டிவியை பார்த்து சிரிச்சிட்டு சுற்றிட்டு இருக்குது. ஆனால் பார்த்து தான் வந்துட்டுருக்கிறேன். வீட்டில் என்ன பண்ண மாட்டான்? சிரிப்புனா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பான். ஆனால் செல்ஃபோன் பார்த்து பாருங்கள், பல்லு மொத்தம் 32 வெளியே தெரியும். ஆமாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, தேவ சமூகத்தில் வந்து ஜெபிச்சிட்ட பிறகு கண்ணீரை ஊட்டிட்ட பிறகு அண்ணால் என்னவா இல்லை, அவளுக்கு அதுக்கு மேலே துக்கமுகம் தேவையில்லை. ஏன்னா தேவ சமூகத்தில் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டா சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அவர் என்ன விண்ணப்பம் பண்ணாலும் கர்த்தர் அதை அப்படியே கட்டளையிட்டார். நீங்கள் 27ஆம் வசனத்தை படிக்கும்போது, இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் விண்ணப்பத்தோடு வந்திருப்பீங்க எனக்கு தெரியாது. ஆண்டவரே ஒரு பிள்ளையை தாரோம், ஒரு வாழ்க்கையை தாரோம், ஒரு வேலையை தாரோம், ஒரு குடும்பத்தை தாரோம், இதெல்லாம் என் கண்ணீராக இருக்குது, நீ வந்திருக்கலாம். அவள் அண்ணால் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு தன் விண்ணப்பத்தை வைத்துட்டா. இதுக்கு மேலே என்கிட்ட பலன் இல்லை, நீங்கள் தான் செய்யணும்னு ஒரே வார்த்தையில் நிற்கிறா. அவள் திரும்பும்போது துக்கமுகமாக போல. இன்றைக்கி நீ வீட்டுக்கு திரும்பும்போது துக்கமுகமாக போயிடக்கூடாது, வந்த நிலவரத்தில் போயிடக்கூடாது. கர்த்தர் உன்னை சமாதானத்தோடு போக செய்யணும். அவள் என்ன விண்ணப்பம் பண்ணினாலோ கர்த்தர் அவள் விண்ணப்பத்தின்படி அவளுக்கு கட்டளையிட்டார். ஆனால் ஒரு அருமையான காரியம், அங்கே நீங்கள் அந்த வசனத்தை படிக்கும்போது அவளுக்கு சாமுவேல் மாத்திரம் அல்ல, 3 குமாரரையும் 2 குமாரத்தையும் கொடுத்தார் என்று 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அவள் என்ன கேட்டா? ஒரே ஒரு குமாரனை கொடும், அவனை உமக்கே கொடுப்பேன்னு சொன்னான். இப்போ நாம் என்ன சொல்லியிருப்போம்? ஒன்று கொத்தமல்லி கருவேப்பில்லை மாதிரி வச்சுருக்கிறேன், இதையும் ஊழியத்துக்கு கேட்டால் எப்படி பாஸ்டர், ஜபத்துக்கு கூட்டா எப்படி, வீட்டு வேலைலாம் யார் செய்கிறது? புரியுதா உங்களுக்கு? புரியல. ஒரே பிள்ளை வீட்டில் வச்சுருந்தா என்ன சொல்கிறாங்க? ஒன்று கண்ணே கண்ணன்னு வச்சுருக்கிறேன், இதை ஊழியத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன், ஜபத்துக்கு கூப்பிட்டு போனால் என் வேலையெல்லாம் யார் செய்கிறது? அப்படியா? அதனால் என்ன பண்ணினாலாம்? பால் மறந்த பிறகு கொண்டு போன பொருத்தனையின்படி சாமுவேலை கொண்டு போய் ஏலியின் இடத்துல ஒப்படைச்சு சபையில் விட்டாச்சு. அவன் வளர்ந்தான், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பெரியவனானா, அவன் ராஜரீக மேன்மை உள்ள இஸ்ரவேல் ஜனத்தின் எல்லாரையும் அபிஷேகம் பண்ணினான். அப்போ நமக்கு விண்ணப்பம் கண்ணீர் சரியாக இருந்தால் நீங்கள் கேட்கறதுக்கு மேலே கர்த்தர் செய்வார். நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக அவர் கிரியை செய்கிறவர் என்று எபேசியர் 3:20 படிக்கிறோம். நீ வேண்டிக் கொள்கிறதை காட்டிலும் நினைப்பதை காட்டிலும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிறவர். இப்போ நம்முடைய வேண்டுதல் சரியாக இருக்கணும், நம்முடைய கண்ணீர் வீணாக போயிடக்கூடாது. தேவ சமூகத்தில் அவர் துருத்தியில் கணக்கில் வைக்கிறபடி ஜெபிக்கணும். அண்ணால் தன்னுடைய ஜபம் சரியாக இருந்ததுனால ஒரு குமாரரோட கர்த்தர் நிறுத்தலை, 3 குமாரரையும் 2 குமாரத்தையும் கொடுத்தார் என்று நீங்கள் அந்த 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தெரியும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் கண்ணீர்கள் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய கண்ணீர்களுக்கு இன்றைக்கி ஒரு பதிலை, விண்ணப்பத்துக்கு ஒரு பதிலை இன்றைக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் போகும்போது துக்கமுகமாக போயிடக்கூடாது. கர்த்தர் சமாதானத்தோடு உங்களை புறப்பட பண்ண விரும்புகிறார். 4வது மார்க்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது 23, 24 படித்தால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வேகமாக வாசிங்க, நேரமில்லை. மார்க் 9, 23, 24.
இன்றைக்கி பிசாசின் போராட்டத்தை நிமித்தம் அநேகருடைய வாழ்க்கையில் கண்ணீர் வருகிறது. இந்த ஆவியை குறித்து படிக்கும்போது இது ஊமையும் செவிடுமான ஆவி. இது ஒரு மனிதனுக்குள்ளே வந்துவிட்டது. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் நமக்கு பிரச்சனையை நான் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க, எனக்காக யாரும் பரிந்து. இது ஒரு ஊமையும் செவிடுமான ஆவி. இன்றைக்கி நீங்கள் என்ன சொன்னாலும் வீட்டில் ரெஸ்பான்ஸ் வரல, நீங்கள் என்ன பேசினாலும் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கல, என்ன பேசினாலும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை கட்டத்தில் உங்களுக்காக எல்லோரும் நிற்கிறாங்களா? கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்கிறாரு, ஊமையும் செவிடுமான ஆவியின் வாய்களை கர்த்தர் இன்றைக்கி திறக்க போகிறார். உன் கண்ணீர் சரியாக இருந்தால் கர்த்தர் திறப்பார். ஒரு தகப்பன் தன் பிள்ளை ஊமையும் செவிடுமான ஆவினால் பிடிக்கப்பட்ட போது ஆண்டவர் நோக்கி ஆண்டவரேன்னு கண்ணீர் விடுத்தான். என் அவிசுவாசம் நீங்கபடி எனக்கு செய்யணும் கண்ணீர் விட்டான். இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், எனக்காக பரிந்து பேச ஆள் இல்லை, எல்லாரையும் ஊமையாக சத்துரு வச்சிருக்கிறான், நான் சொல்வதை கேட்க கூட எல்லாருடைய காதுகளை சத்துரு அடைத்திருக்கிறான். ஊமையும் செவிடுமான ஆவி அது வரும்போது என்ன செய்யும் வாழ்க்கையில்? நீங்கள் 9ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அது எங்கே அவனை பிடித்தாலும் வாழ்க்கையை அலைகழிக்குது. ஒரு இடமா இருக்க முடியல. கொஞ்ச நாள் இங்கே வாழ்கிற, கொஞ்ச நாள் அங்கே வாழ்கிற, வாடகை வீட்டில் இருக்கலாமா, சொந்த வீட்டில் இருக்கலாமா, அங்கே வாழலாமா, இங்கே வாழலாமா, வாழ்க்கையை அலைகழிக்கிறான் சத்துரு. நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். உம்முடைய சீசர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இப்போ இந்த ஊமை செவிடுமான ஆவி வரும்போது அவனை வாழ்க்கையை அலைகழிக்குது, நுரை தள்ளிய கீழே விழுந்து புரண்ட செய்யுது. இன்றைக்கி நிறைய வாழ்க்கையில் பிசாசை அலைகழித்து அவர் என்ன பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்கன்னே தெரியல. இது நிமித்தம் கண்ணீர். யோசிச்சு பாருங்கள், ஒரு வீட்டில் பிசாசும் போராட்டம் வரும்போது நம்மளால் தாங்க முடியல. இது யார் காரணம்? எதனால் என் வீட்டுக்கு வந்துச்சு? அவன் தகப்பன் அழுகுறான், எப்படியாவது இதை மீட்டு கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கி எத்தனையோ பிசாசின் போராட்டத்தில் நம்முடைய குடும்பம் அலகழிக்கப்பட்டிருக்கலாம். யார் நமக்காக பேசுவதற்கும் நாம் சொல்வதை கேட்பதற்கு கூட ஆள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமயத்தில் உன் கண்ணீர் சரியாக இருக்குமானா கர்த்தர் உன் விசுவாசத்தை அறிந்தவராக இன்றைக்கி அற்புதம் செய்வார். உங்கள் விசுவாசத்தோடு கண்ணீர் இருக்கணும். என்ன கண்ணீர்? என்ன கண்ணீர் சொல்லுங்கள்? ஆமாம், அவன் கண்ணீர் விட்டதில்லை, முக்கியம் இல்லை, அவன் அவிசுவாசம் நீங்கபடியாக கண்ணீர் விட்டான். என்ன விசுவாசம் தேடி கேட்டு? அவிசுவாசம். அவிசுவாசம் இருக்கிற வரைக்கும் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அற்புதம் பெற முடியாது. தேவனிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ நம்முடைய விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கருத்துக்கும் தேவையே. இன்றைக்கி நிறைய பேருக்கு விசுவாசமே இல்லை. என்னவோ கடமைக்கு போகிறோம், கடமைக்கு வரோம், சபைக்கு போனோம் வந்தோம், பைபிள் இருக்குது, கிறிஸ்டியன். சில பேர் கழுத்தில் ஒரு சிலுவை போட்டால் கிறிஸ்டியன் இல்லையா? அதெல்லாம் கிறிஸ்டியன் ஆயிடுவேனே. கிறிஸ்டியன்ற பேரில் இருக்கலாம், கிறிஸ்தவனாக மாற முடியாது. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருக்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். நீ சரியான கிறிஸ்தவனாக இருக்கணும்னா தேவ சமூகத்தில் ஒரு விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் நான் எப்பவுமே சொல்கிறது ஒன்று தான், நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமையை காட்டிலும் மேலானவர். அவர் என்ன செய்ய நினைச்சிருக்கிறாரோ அது எந்த வல்லமை தடை செய்யவே முடியாது. அவர் என்ன தடை செய்ய நினைக்கிறாரோ அது எந்த மனுஷனும் கொடுக்கவே முடியாது. இதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுட்டா உங்கள் விசுவாசம் அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கும். கர்த்தர் எனக்காக எதையும் செய்ய வல்லவர் நிற்பீங்க. இந்த செவிடு ஊமையான ஆவியை கவனித்து பாருங்கள், அப்படியே அவனை பைத்தியம் பிடிக்க வைக்குது. இன்றைக்கி எத்தனையோ காரியத்தில் சத்து நம்ம பைத்தியம் பிடிக்க வைக்கிறான். இந்த காரியத்தில் எதையும் எடுக்க முடியல, புரள வைக்கிறான். அவன் மண்ணில் புரள் இருக்கிறான். இன்றைக்கி எத்தனை காரியத்தை நம்ம விழுந்து புரண்டு கொண்டிருக்கிறோன்னு தெரியல. உலையான சேற்ற போல் அதிலே திரும்ப 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 விழுந்த இடத்துல திரும்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் நான் இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன், உன் கண்ணீர்களுக்கு பதில் உண்டு. அந்த பிள்ளைக்காக அவன் கண்ணீர் விட்டான். கர்த்தர் என்ன தெரியுமா செய்தார்? 25 படித்து பாருங்கள். இவனை விட்டு புறப்பட்டு போ. இன்றைக்கி கர்த்தர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறாரு, இவனை விட்டு போ, இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போ, இனி ஒரு நாள் இவனுக்குள்ளே வராதே. இன்றைக்கி கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் சாதாரணமான வரல. இப்போ வெளியே அனுப்பிட்ட பிறகு திரும்ப அந்த வல்லமைக்கு இடமில்லை. வெளியே போன பிறகு அந்த செவிடு ஊமையான ஆவிக்கு, அந்த பலவீனத்தின் ஆவிக்கு, அந்த பைத்தியத்தின் ஆவிக்கு, குடும்பத்தை அலைகழிக்கிற ஆவிக்கு திரும்ப இடம் இல்லை. ஏன்னா நீ விசுவாசத்தின் வல்லவனா மாறிவிடுகிற. ஒரு நாள் நீ அவிசுவாசமாக இருந்தாய், அவிசுவாசத்தில் கண்ணீர் விட்டு கொண்டு புலமை கொண்டு திரிந்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்போ நீ விசுவாசத்தோடு கண்ணீர் வடிக்கும் போது, விசுவாசத்தோடு கண்ணீரோடு தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த வல்லமைகளை கர்த்தர் வெளியேற்றுகிறது மட்டுமல்ல, திரும்ப அந்த வல்லமைகள் நம்மையோ குடும்பத்தையோ வேலையோ பாதிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தர் அதன் மேல் ஒரு அதிகாரத்தை உனக்கு தருகிறார். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் எவ்வளோ நல்லவர் யோசிச்சு பாருங்கள். அதை அவனை விட்டு புறப்பட பண்ணியும் பண்ணிட்டாரு. திரும்ப என்ன பண்ணாத, திரும்ப அவனுக்குள்ளே வராதபடி கட்டளை கொடுக்குறார். திரும்ப 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 பிரச்சனை வருதா? ஒன்று தெரிஞ்சுக்க, நீ விசுவாசத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கலை. உன் விசுவாசம் சரியாக இருந்தால் கர்த்தர் ஒரு முறை துரத்திட்டார்னா திரும்ப அந்த வல்லமைக்கு வீட்டில் வேலையே இல்லை. அப்படி வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் நம்ம அப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ காரியங்கள் நான் ஆண்டவரே
இவங்க எல்லாம் நான் சொல்கிறது கேட்கல, இவங்க எல்லாம் எனக்காக பரிந்து பேசலை, இத்தனை காரியத்தை நான் அழகழிக்கப்பட்டிருக்கிறேன், எந்த காரியம் தொட்டாலும் இப்போ வா அப்போ வான்னு அழகழிக்கிறான். எப்படி அழகழிக்கிறான்? ஒரு வீட்டை எடுத்துகிட்டு போகிறீங்க, இந்த டாக்குமெண்ட் சரியில்லை, போயிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வா. பிள்ளைகளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு போகிற 100 முறை அலைகழிக்கிறான். அலைகழிக்கும் ஒரு ஆவி. கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையினுடைய அலைச்சல்களை வாசித்த சங்கீதத்தை சொல்லப்ப, தேவரின் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீ. உன் அலைச்சலுக்கு மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கும். நீ எப்படி மனதில் பதற்றத்தோடு அலைஞ்சிருக்கிறீங்க, எப்படி நடந்திருக்கீங்கன்னு மனுஷனுக்கு புரியாது. ஆனால் நம்முடைய அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறாராம். சங்கீதம் 56 அப்படி சொல்லப்பட்டுக்கிறது. அப்படி அலைச்சல்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய நடைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். சொன்ன உடனே சொல்கிறாரு, இந்த இவனோட விட்டு புறப்பட்டு போ, இனி திரும்ப இவனுக்குள் வராது. இன்றைக்கி சத்துருக்களை கர்த்தர் உங்கள் வீட்டை விட்டு துரத்த போகிறார். வல்லமைகளை உங்கள் வீட்டை குடும்பத்தை விட்டு துரத்த போகிறார். எல்லா ஆவிகளை கர்த்தர் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேற்றும் போது இனி ஒருபோதும் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த வல்லமைக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தர் துரத்திட்ட பின்பு அது திரும்ப வராது. நீங்கள் விசுவாசத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்க பழகணும். கடைசியாக வாசிக்கும் போது மத்தேயு 8 அதிகாரம் 11-12 வசனங்களை வாசித்தால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மத்தேயு 8, 11, 12. இந்த உலகத்தின் ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முடிவு எப்படி இருக்குன்னா அழுகையும் பற்கடிப்பும். அவங்க முடிவு ரொம்ப மோசமாக இருக்கும். பூமியிலையும் அவன் அழுது தான் வாழணும். பரலோகத்துக்கு போக முடியாததுனால நரகத்தில் போய் அவன் திறந்தோர் அழணும். புறமான இருள். நரகத்தில் முக்கியமான ஒரு இடம் இந்த புறமான இருள். இன்றைக்கி எத்தனையோ காரியங்களில் சத்துருக்களால் வஞ்சிக்கப்பட்டு ஜனங்கள் புறமான இருள் இருக்கிறாங்க. ராஜ்யத்தின் புத்திரர்களோ விசுவாசிக்காதவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர் ஒருவரே நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று அறிந்து கொள்ளாமல் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ அவருடைய முடிவு அழுகையும் பற்கடிப்புள்ளதான புறமான இருள். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை எங்கே போகுதுன்னு தெரியல. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவனுடைய முடிவு அழுகையின் பற்கடிப்புள்ள முடிவு. நான் இவ்வளோ நேரம் உலக பிரகாரமான அழுகையை பற்றி உங்களுக்கு சொன்னேன். ஒடுக்கினவர்களுடைய அழுகை. இன்றைக்கி எத்தனையோ காரியத்தை நம்ம ஒடுங்கி அழுதுருக்கிறோம். கர்த்தர் அதுக்கு பதில் தருகிறார். இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், மலட்டுத்தன்மையாக இருந்து வளர்ச்சி இல்லாத நம்முடைய வாழ்க்கையில் அவர் கண்ணீரை கேட்கிறார். மூன்றாவது நான் உங்களுக்கு சொன்னேன், வியாதியின் மரண போராட்டங்களுடைய கண்ணீர்களுக்கு அவர் பதில் தருகிறார். நான்காவது நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தேன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான மலட்டுத்தன்மையின் ஆவிகள் மட்டுமல்ல, பிசாசின் வல்லமைகள், அசுத்தாவியின் வல்லமைகள், நம்மை கட்டி வைத்துக்கிறான கட்டுகளுடைய கண்ணீரை கண்டு நம்மை விட்டு விலகும்படி செய்கிறார். ஐந்தாவது கடைசியாக நித்திய ராஜ்யத்துக்கு போவதற்கு ஒரு கர்த்தருடைய சபை சரியாக இல்லாவிட்டால் அது அழுகை உள்ள இடத்துக்கு போகுது. இத்தனை ஆண்டுகள் சபையில் வந்துட்ட பிறகு நீங்கள் விசுவாசத்தை இழந்தீங்கன்னா நீங்கள் பரலோகத்தில் நித்திய ராஜ்யத்தின் சமாதான நகரத்துக்கு போய்விட முடியாது. அழுகையும் பற்கடிப்புள்ளதான இடம். இங்கேயும் அழணும், அங்கேயும் அழணும். இப்போ நம்ம இங்கே பலத்தின் மிகுதியால் 70-80 வருஷம் வாழ்வோன்னு வச்சுங்க. இந்த 70 வருஷத்துலேயே கண்ணீர் தாங்க முடியல. நீங்கள் 70 வருஷம் இருக்குன்னு போய் இப்போ கேட்டு பாருங்கள், எவ்வளோ பாடுபட்டேன்னு தெரியுமா? அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு, வீட்டை வாங்குறதுக்கு, வீடை கட்டுறதுக்கு, இடத்த வாங்குறதுக்கு, ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு, வளர்க்குறதுக்கு நாம் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லைன்னு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அது உண்மையான ஸ்டோரி தான். ஆனால் அவங்களுடைய அழுகை எப்படி இருக்குது? பூமிக்குரிய அந்த 70-60 வயசு உடைக்கு அழுகையே எப்படி இருக்குது? ஆனால் நித்திய காலமாக தேவனை விசுவாசியாதவர்கள் அந்த நரக ஆக்கினையில் தினந்தோறும் அழுது கொண்டிருக்கணும். கர்த்தருடைய ரட்சிப்பு உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவர் கூட அந்த அழுகையும் பற்கடிப்புள்ள இடத்துக்கு போயிடக்கூடாது. இந்த வசனத்தில் 100க்கு அதிபதி சொல்கிறான், ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வர பாத்திரம் அல்ல, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லணும்னு சொல்லாமல் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை நான் ஏன் ஜனத்தில் கூட இந்த விசுவாசத்தை பார்க்கல, இஸ்ரவேலில் கூட நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கல. உன் இடத்துல இவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்கிறது. ராஜ்யத்தின் புத்திரர் கூட இருளின் புறம்பான இருள் போய்விடுவாங்க, ஆனால் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போய்விடுவேன். இன்றைக்கி நாம் அழுகையின் பற்கடிப்பான இடத்துக்கு போயிடக்கூடாது. உலகத்தில் ஜனங்க பாவம் செய்து அக்கிரமங்களை செய்து தேவனை விட்டு போய் அவங்க எல்லாம் அழுகைக்கு போக போகிறாங்க. ஒரு நித்திய ஆக்கினை இருக்குது. தினந்தோறும் அழணும். அக்கினி எரியும் ஆனால் வேகாது. சரித்தை எரிச்சிட்டே இருக்கும் ஆனால் தினந்தோறும் அழணும். நம்ம அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் வந்துட்ட பிறகு நமக்கு சஞ்சலம் தவிப்பும் இல்லாத ஒரு இடம் இருக்கிறது. இன்றைக்கி ஆவியானவர் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கார், நம்ம பரலோகத்தில் கண்ணீர் இல்லாத ஒரு நகரத்துக்கு போய்விட வேண்டும். வேதத்தில் படிக்கும்போது ஏசாயாவின் புஸ்தகம் 65:19 வாசிக்கும்போது பரலோகத்தில் அந்த ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் கேட்பதில்லை என்று அங்கே படிக்கிறோம். 65:19 ஏசாயா 65:19.
அதிலே இனி கேட்பதில்லை. பூமியில் நமக்கு அழுகை இருக்குது, ஆனால் கர்த்தர் நம்ம கண்ணீரை துடைக்கிறவர். அதை தான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பரலோகத்தில் அங்கே அழுகையே இல்லை. பூமியில் இருக்கிற வரைக்கும் நீ அழுகையை, பாடுகளை, உபத்திரங்களை அவரோடு கூட சகித்து தான் பரலோகத்துக்கு வரீங்க. ஆனால் பரலோகத்தில் அழுகைக்கு இடம் இல்லை, கூக்குரலுக்கு இடம் இல்லை, கண்ணீருக்கு இடம் இல்லை. கர்த்தர் உங்கள் மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். அதனால தான் ஏசாயா 51 படிக்கும்போது, மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று ஏசாயா 51:11 படிக்கிறோம். வாசிங்க. பரலோகத்தில் சஞ்சலம் இல்லை, தவிப்பு இல்லை, எந்த காரியம் இல்லை. ஆனால் அந்த பூமியில் நமக்கு சஞ்சலம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது, நெருக்கங்கள் இருக்குது, அவமானங்கள் இருக்குது, எத்தனையோ காரியங்கள் இருக்குது. இப்போ நம்ம வாசித்தபடி ஒடுக்குதல், அடிமைப்படுத்தும் வல்லமை இருக்கிறது, வியாதியை கண்டு மரண பயத்தை கண்டு அழ வேண்டியது இருக்கிறது, பெருக்கம் இல்லாமல் அநேக காரியத்தில் மலட்டுத்தனம் பட்டு எழும்ப முடியலையேன்றதான கண்ணீர்கள் இருக்கிறது, பிசாசோடு உலகத்தோடு மாம்சத்தோடு போராடி அந்த வல்லமைகளோடு அழ வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த எல்லா அழுகைக்கும் ஒரே ஒரு அதிகாரம் இந்த பூமியில் இருக்குது, இயேசுவின் நாமத்தை துடைக்கப்படுறோம். ஆனால் பரலோகத்துக்கு போவதற்கு இந்த உலகத்தில் பாவம் செய்து தேவனை விட்டு தூரம் இருக்கிற எல்லாரும் இந்த பூமியில் சந்தோஷமாக இருப்பான். ஆனால் பரலோக ராஜ்யம் போகாமல் நரகத்தில் அவன் எல்லாரும் அழுவான். ஆனால் இந்த பூமியில் அவரோடு கூட பாடுகளை சகித்த எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்தில் கண்ணீர் இல்லை, பாரம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருப்பார். அதனால் சொல்ல, மீட்கப்பட்டவர்கள், இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், உலகத்தின் சாபங்களிலிருந்து மீட்கப்பட்டவர்கள், நாம் எல்லாரும் கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் மகிழ்ந்து கலிகூர்ந்து சந்தோஷிக்கும்படி அழைத்திருக்கிறார். அதனால் தான் வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 7:14 படிக்கும்போது 7:17 பார்க்கும்போது, இவர்கள் எல்லாரும் யார்? இவர்கள் எல்லாரும் மிகவும் உபத்திரவந்து வந்தவர்கள். 17 தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைப்பார். நான் சொன்னது இவ்வளோ நேரம், பூமியில் உங்கள் கண்ணீரை, பிரச்சனைகள், போராட்டத்துக்கு, தேவ சமூகத்துக்கு, விசுவாசத்துக்கு, ஜபத்துக்கு அவர் கண்ணீரை துடைக்கிறார். இங்கே மட்டுமல்ல, பரலோகத்தில் இதோட ஒரு முடிவு வருது, இனி கண்ணீர் இல்லை. ஏன்னா கர்த்தர் ஒரு ஒரு வல்லமையோடு உங்களை கொண்டு போகிறார். மீட்கப்பட்ட ஜனம் பரலோகத்துக்கு போனப்போ அங்கே கண்ணீர் இல்லை, பசி இல்லை, நிர்வாணம் இல்லை, சஞ்சலம் இல்லை, தவிப்பு இல்லை, கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருப்பார். துக்க நாட்கள் முடிந்து போகும். அங்கே கண்ணீருக்கான வேலையே இல்லை. கர்த்தருடைய தேவன் நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இது யாருக்கு சொன்னார்னா, 7 அதிகாரத்தினுடைய 13-14 படிக்கும்போது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இவர்கள் எல்லாம் யாரு? ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே தங்களுடைய சரீரத்தை, தங்களுடைய வஸ்திரங்களை வெளுத்து தோய்த்தவர்கள். இவர்கள் மிகுந்த உபத்திலிருந்து வந்தவர்கள். அவரோடு கூட பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இது 2 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். நமக்கு எத்தனையோ துக்கம், பாடு, உபத்திரம் இருக்கிறது. ஆனால் கர்த்தரோடு கூட சகிக்க பழகும்போது, கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லன்னு விசுவாசிக்கும் போது, ஜபத்தில் வரும்போது கர்த்தர் நம்முடைய கண்ணீர்களை இங்கே துடைக்கிறார். ஆனால் பரலோகத்தில் கண்ணீர் வருவதற்கான இடமே இல்லை. பூமியில் கண்ணீரை மட்டும்தான் துடைக்கிறார். திரும்ப பிரச்சனை வந்தாலும் உனக்கு தூக்கி நிறுத்துவார். ஆனால் பரலோகத்தில் அந்த கண்ணீருக்கும் இடம் இல்லை, துக்கத்துக்கும் இடம் இல்லை, போராட்டத்துக்கும் இடம் இல்லை. கர்த்தர் அப்படி கண்ணீரை துடைக்கிறவர். திரும்ப வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்தை படிக்கும்போது அந்த வசனம் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு. 21:4 படிங்க. வெளிப்படுத்தல் 21:4. அங்கே அலறுதலும் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே போராட்டம் இல்லை. எங்கே? இப்போ நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு திரும்பி போவீங்க, சில பிரச்சனைகள் பின்னாடியே வரும். ஆனால் நீங்கள் ஜெபிச்சு கர்த்தருடைய வல்லமையில் நீங்கள் புறப்பட்டு போகும்போது, இன்றைக்கி சொல்லப்பட்டபடி சாட்சியாக, ஜபத்தில், உறுதியாக, விசுவாசத்தில் நிற்கும்போது கர்த்தர் கண்ணீரை துடைக்கிறார். ஆனால் பரலோகத்தில் அவர் கண்ணீரை துடைக்கிற இடத்துல இனி துக்கம் வராது, இனி வியாதி வராது, மரணம் வராது, அலறுதலின் சத்தம் இருக்காது. அங்கே வருத்தத்துக்கான இடமே இல்லை. பூமியில் நீ சகிச்சதெல்லாம் போதும், கர்த்தர் உன்னை தூக்கி விட்டதெல்லாம் போதும். பரலோக ராஜ்யத்தில் இந்த ஒரு காரியத்தை கூட நமக்கு அனுமதி கொடுக்காதபடி கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். அப்போ பரலோக ராஜ்யத்திற்கு போகிற கர்த்தருடைய பிள்ளைகள் பூமியில் பாடுகளை சகித்து தான் ஆகணும். கண்ணீர்கள், சூழ்நிலைகள், நாம் நினைச்சதை விட மோசமாக இருக்கிற சம்பவங்கள் நடக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜனத்தின் கண்ணீரை துடைப்பார். இன்றைக்கி ஒரு வாஞ்சியோடு நீங்கள் வந்திருக்கலாம்.
இத்தனை காரியத்தில் என் கண்ணீர்களுக்கு பலன் இல்லாமல் நான் போய் அழுது கொண்டிருக்கிறேன். தாவீது கூட ஒரு விஷயம் அவன் கண்ணீரோடு அழுததாக 1 சாமுவேல் கடைசியில் படிக்கிறோம். அமலேக்கியர் தன் சொந்த குடும்பத்தை பிடித்து கொண்டு போது தன்னுடைய பலன் இல்லாத அளவுக்கு அழுதான். கண்ணீர் கூட அவன்கிட்ட என்ன இல்லை, அழுவதற்கு பலன் இல்லாமல் போகும் வரைக்கும் அழுது கொண்டே இருந்தான். பிள்ளைகள் போயிடுச்சு, குடும்பம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆனால் தேவ சமூகத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டு ஏபோத்திடத்தில் ஜெபம் பண்ணின போது கர்த்தர் தாவீதுக்கு சொன்னார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள செய்வார். நீ இழந்தது எதுவாக இருக்கலாம், நீ விட்டு போனது எந்த வாழ்க்கையில் எந்த காரியமாக இருக்கலாம், அது எல்லாம் கர்த்தர் திரும்ப தர வல்லவர். முழங்கால் படியில்லாமல், ஆண்டவரே எங்கள் கண்ணீர்களை நீர் அறிந்திருக்கிறீர், என் வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர், என் அழுகையின் சத்தத்தை நீர் அறிந்திருக்கிறீர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கி நீ என்ன காரியத்தோடு அழுது வந்திருக்கலாம், எத்தனை காரியத்தில் மனம் உடைந்து போய் வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரை கேட்கிறவர். ஒடுக்கப்படுகிறவனின் கண்ணீர். இன்றைக்கி எத்தனையோ காரியத்தில் உன்னை ஒடுக்கிறான் சத்துரு. குடும்பத்தில், வாழ்க்கையில் எழும்பக்கூடாத அடிமைப்படுத்துகிறானா, கர்த்தர் அந்த ஒடுக்கத்தின் கண்ணீருக்கு இன்றைக்கி ஒரு பதில் இருக்கிறது. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் இந்த காரியத்தை என்ன சத்துரு ஒடுக்குறான், வேலையில் ஒடுக்குறாங்க, அடிமைப்படுத்துகிறாங்க, என் கண்ணீருக்கு பதில் தாருங்க ஆண்டவரே, இன்றைக்கி ஒரு மாற்றம் தாருங்க ஆண்டவரே. ஆனால் மலட்டுத்தன்மையாக இருந்ததுனால தேவ சமூகத்தில் போய் அழுது கொண்டே இருந்தா. அவள் அழுகையின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் பெருக பண்ணினார். உன் சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கட்டும். சிறுமையில் நீ வடிக்கிற கண்ணீர்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசினால் வந்த போராட்டத்தை நிமித்தம் ஒடுக்கப்பட்டு அந்த தகப்பனை அந்த பிள்ளைக்காக ஊமை செவிடுமான ஆவிக்காக அழுது கொண்டே வந்தான். அவன் விசுவாசத்தை அறிந்த அந்த வல்லமை கர்த்தர் வெளியே துரத்தினார். கர்த்தர் சொல்றார், பின்பு திரும்ப அவனுக்குள்ள வராத. இன்னைக்கு சத்துரு கர்த்தர் வெளியே அனுப்புறது மட்டுமல்ல, இனி உன் வாழ்க்கையில் அந்த சத்துருக்கு அனுமதி இல்லை. ஷபாலாரா திடாபாங்கா திடிபி சந்தரமென இருக்குதுடா போரியாங்கரா மனதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்துங்க. இந்த காரியத்தில் எனக்கு கண்ணீர் தாங்க முடியல ஆண்டவரே, இந்த துக்கம் என் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறது ஆண்டவரே, எனக்கு சமாதானம் இல்லாமல் ஜீவித்து கொண்டிருக்கிறேன். எசேக்கியா ராஜா மரண படுக்கையில தேவனை நோக்கி அபயம் விட்டு கண்ணீர் விட்டான். நான் மரித்து விடுவேனோ ஆண்டவரே, என் வாழ்க்கை முடிந்து விடுமோ, உன் வாழ்க்கை முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்ணீரை கண்டேன்.